ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா. சிவாய நம. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஓலிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கோனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்த அருள்களுக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக்கொண்டு இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களில் முதலாவதாக வந்துள்ள திருவுந்தியார், திருவியலூர் உய்யவந்த தேவனார் அவருடைய திருவிடையை வணங்கி அவர் அருளிய திருவுந்தியார் என்ற நூலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் என்று துணை கூட்டியுள்ளது. முதல் வகுப்புல நம்ம ஒரு பாடல் பார்த்தோம், 2ஆம் வகுப்புல 2 பாடல் பார்த்தோம், 3ஆம் வகுப்புல 3 பாடல் பார்த்தோம். இன்னைக்கு 4ஆம் வகுப்புல முடிஞ்சா 4 பாடல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி சிவபெருமான் செல்ல இதை பத்தி ஒரு தொகுப்பு சொல்லிடலாம். இது நம்முடைய திருவுந்தியார் திருவாசல எப்படி உந்தியார் வருதோ அதே மாதிரிதான் வருது. அகலமாயாரும் அறிவரித பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற, தானாக தந்ததென்று உந்தி பெற. சிவபெருமான் அருவமாக உருவமற்று சொரூப நிலையில இருக்காரு. அந்த சொரூப நிலையில மக்களால் நம்மள அறிய முடியாது. நம்மள சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் நம்ம அறிய முடியாது. நம்ம அறிவதற்காக பெருமான் சகலமாக ஒரு குருவடியாக வருகின்றார். தீட்சை செய்து நமக்கு தன்னையே கொடுக்கின்றார் என்பது முதல் பாடல கருத்து. ஆனா அவர் தீட்சை கொடுத்துட்டாலும் நமக்கு என்ன, இந்த வாசனை மலை இருக்கு. அந்த வாசனை மலை என்ன செய்யுது, நம்ம உலகையில நோக்கி அந்த உலக பழக்கத்திலேயே போயிட்டுது. அது 2ஆவது பாட்டு பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவதின் பின்னே உந்தி பெற, ஒரு பொருளாளே என்று உந்தி பெற. உனக்கு என்ன, உனக்கு சிவமும் வேணும் உலகமும் வேணும், ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற, நீ உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய். பெரும்பாலும் உனக்கு உலகம் தான் தெரியாது. உலகத்திலே நீ பலகாலம் பழகிட்ட. அந்த பழக்கத்தை நீ தவிர்க்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், அந்த ஒரு பொருளாகிய திருவருளை நீ பற்றி கொள்ள வேண்டும். திருவருளை பற்றினா உனக்கு என்ன செய்யுது, அந்த உழப்பு இருக்காது. உனக்கு ஒரு தெளிவு விடும் என்ற கருத்தை 2ஆவது காட்டுல சொல்றாரு. 3ஆவது பாட்டு கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பிறப்பில்லை என்று உந்தி பெற.
கண்ட அத்தை கொண்டு. சிவபெருமான் வந்து குருநாதராக வந்திருக்கின்றாரு. அவர் வந்து திருவுருளையே திருமேனியாக தாங்கி கொண்டிருக்கின்றார். அந்த திருவுருளையே திருமேனியாக கொண்ட அந்த பெருமானை அந்த கண்டத்தை தரிசனம் பண்ண, அதை கொண்டு நீ என்ன செய்யணும், உனக்கு பிராரப்த கர்மம் இருக்கு, அந்த பிராரப்த கர்மத்தை நீ முடிச்சுக்கணும். அந்த மாதிரி பிராரப்த கர்மம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆகாமியம் ஏறாது. இப்போ மறுபடியும் நீ இன்னொரு பிண்டத்துல வந்து வரமாட்ட, உனக்கு பிறப்பும் இறப்பும் இருக்காது என்று அந்த பாட்டை வந்து 3வது பாட்டுல சொன்னாரு. 4வது பாட்டுல வந்து அந்த குருநாதர் கொடுத்த அந்த அனுபவம் அது வந்து எப்படி இருந்தது அந்த பாட்டை வந்து சொல்றாரு. எங்கன இருந்தது என் வண்ணம் சொல்லுகேன், அங்கன இருந்தது என்று உந்தி பெற, அறியும் அறிவதென்று உந்தி பெற. இந்த சிவபெருமனுக்கு தீட்சை கொடுத்து என்னை வந்து சிவமாக்கி விட்டு அந்த சிவா ஆனந்தத்தை கொடுத்து விட்டார். அந்த சிவங்க ஆனந்தம் வந்து எப்படி இருந்தது, எப்படின்னா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வந்து என்னால சொல்ல முடியாது. அதற்கு உதாரணம் அதுதான், அதுக்கு ஓமை வந்து அதுதான், அது அப்படிதான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து இது இந்த ஆன்ம அறிவால, இந்த சிற்றறிவால, ஏகதேச அறிவால அது அறிய முடியாது. அது வந்து பேரறிவாகிய சிவஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும் என்பது 4வது பாட்டுல வந்து சொன்னாரு. அப்புறம் பேர் என்ன, ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. பெருமான் வந்து அவன் வந்து ஒப்பற்ற ஒரே பரம்பொருள், அவன் வந்து ஏகன் தான். அவன் சொருப நிலையில அவன் ஏகமா இருக்கான். ஆனா என்ன பண்றான், அந்த உயிர்கள் முன்னேறணும் அப்படின்னால அந்த உயிர்களோடும் அந்த சேதன பிரபஞ்சத்தோடும், சேதன பிரபஞ்சம் அறிவு, அந்த அறிவுள்ள அந்த உயிர்களாகிய அந்த பிரபஞ்சத்திலும் அறிவற்ற ஜட பிரபஞ்சத்திலும் அவன் வந்து கலந்து இருக்கின்றான். அவன் வந்து கலப்பினால் வந்து ஒன்றாக இருக்கின்றான், பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கின்றான். அவன்தான் வந்து என்ன செய்கின்றான், அவன்தான் நமக்கு நாதன். அவன் நாதனாக குருநாதனாக வந்து என்ன செய்றான், நம்மையே ஆண்டான், நம்மை அவன் ஆண்டு கொண்டான், என்னை அடிமையாக தன் ஆளாக ஏற்றுக்கொண்டான். மீளா அடிமை உனக்கே ஆளாய் என்ற அந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்கிறாரு. அப்புறம் அந்த அந்த மாதிரி ஆகின்றான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னப்ப, அப்ப எனக்குன்னு எந்த செயலுமே இல்லை, எனக்குன்னு எந்த இச்சையும் செல்ல, எனக்குன்னு எந்த செயலும் இல்லை, எனக்குன்னு எந்த ஞானமும் இல்லை. எல்லாமே என்னுடைய இச்சை செயல் ஞானம் எல்லாமே அந்த பெருமானுக்குள்ள வந்து அடங்கி போயிடுச்சு. உயிருக்கு வந்து இச்சை கிரியை ஞானம்னு 3 இருக்கு. பெருமானுக்கு வந்து இச்சை கிரியை ஞானம்னு இருக்கு. என்னுடைய இச்சை வந்து அவன் இச்சைக்குள்ள வந்து அடங்கிடுது, என்னுடைய செயல் வந்து அவன் செயலுக்குள்ள வந்து அடங்கிடுது, என் ஞானம் வந்து அவன் ஞானத்துல அடங்கிடுது. அப்போ எனக்குன்னு எந்த செயலும் இல்லை, எந்த இச்சையும் இல்லை, நம் செயலற்று. இப்போ எனக்கு வந்து எனக்கு எந்த செயலும் இல்லை, இதயத்தை நானா இயக்குறேன், பெருமான் தான் இயக்குகின்றார். அது மாதிரி நான் மற்ற பின்னால் எதுக்காக நான் பேசுறேன், நான் திருவந்தியார் பேசுறேன், நான் திருமந்திரம் பேசுறேன் அப்படின்னா அது கிடையாது. பெருமான் வந்து என்னை பேச வைக்கின்றான், நான் வந்து பேசுகின்றேன், நான் சும்மா வாய் அசைக்கின்றேன். அப்போ வந்து எனக்கு செயலும் பிடிச்சு, நான் என்கின்ற அந்த ஆத்மபோதமும் பிடிச்சு, அப்ப என்ன ஆகும், அப்ப தன் செயலே என்று உந்தி பெற. அப்ப என்னாச்சு, அப்ப சிவபெருமானுடைய அந்த செயல் தான் என் மூலமா நடக்குது. அதுக்காக பெருமான் என்ன செய்கின்றார், தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அதுக்கு வெகுமதியாக பரிசாக பெருமான் என்ன, தன்னையே எனக்கு கொடுத்து விட்டான். கொண்டது என்ன, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்களோ சதுரல். மாணிக்கவாசகருக்கு பெருமான் தன்னையே கொடுத்தார் இல்லையா, அது பார்த்து அந்த மாணிக்கவாசர் மூலமாக திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடினார். இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாடல் 7வது பாடலுக்கு வந்து போகலாம். உள்ளம் உருகில் உடனாயதல்லது தெல்ல அரியரென்று உந்தி பெற, சிற்பர செல்வர் என்று உந்தி பெற. இப்ப பெருமானை அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது, எது தடையாக இருக்குன்னா நம்முடைய இந்த அந்த கரணங்கள். கேட்டா அந்த அந்த கரணமாகிய மனம் புத்தி சித்த மகாங்காரம், இது 4ஆ சொன்னாலும் அந்த 4ஐயும் சேர்த்துதான் உள்ளம்னு வந்து சொல்லுவாங்க. எனவே நம்ம பெருமானை அடையினா என்ன பார்க்கணும், நம்முடைய இந்த கல் போன்ற மனசு, இந்த இரும்பு போன்ற மனசு, அது என்ன ஆகணும், அது வந்து உருக வேண்டும். இப்ப மனசு கல்லா இருக்கு, இரும்பா இருக்கு, இருப்பு நெஞ்ச வஞ்சனையினை ஆண்டு கொண்டுன்னு சொல்லுவாரு. கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேன்னு சொல்லுவாரு. அது மாதிரி அந்த மனசு என்ன செய்யணும், அது உருகணும். உருகுனாதான் என்ன, எப்படி நான் உருக முடியும் அப்படின்னா, பெருமான் வந்து நான் உய்யும் பொருட்டு எத்தனை பேருதவிகளை செய்து வருகின்றான் என்று நினைந்து நினைந்து என்ன, அது கண்ணீர் வலிந்து வலிந்து நம் உள்ளம் வந்து உருக வேண்டும். அப்பதான் நமக்கு வந்து நன்றி இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க சமயத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க,
அதுக்கு போய் ஐயா அவர் தான் எனக்கு தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தாருன்னு சொல்றோம். இந்த ஒரு பிறவியில ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச உதவி இல்லைங்களா. இப்ப வந்து பெருமான் வந்து நமக்கு வந்து அந்த ஓரறிவு தாவரத்திலேருந்து இப்ப 6 அறிவு மனிதன் வரைக்கும் நான் பல பிறவிகள், பல்லாயிரம் கோடி பிறவிகள் நான் எடுத்திருக்கேன். அத்தனை பிறவிகள்லயும் வந்து பெருமான் வந்து எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுக்கு நன்றி சொல்லுவது நாளே வந்து பத்தாது. எனக்கு மனித ஜென்மம் கொடுத்தானே அதுக்காக வந்து நான் நன்றி சொல்லணும். என் உடம்புல எந்த குறைபாடும் இல்லையே அதற்காக வந்து நன்றி சொல்லணும். இந்த தமிழ்நாட்டுல பிறக்க வச்சாரே அதுக்காக நன்றி சொல்லணும். காவேரி கடல பிறக்க வச்சாரே அதுக்காக, மாயாவரத்துல தங்க வச்சாரே அதுக்காக நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அடியார் கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்காக அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒண்ணு ஒண்ணா நினைச்சு அப்பா நன்றி நன்றி நன்றின்னு சொன்னோம்னா நாலு முழுக்க நன்றி இருந்ததுன்னா அப்ப மனசுல வந்து குறைபாடு இருக்காரு. ஆமா என்னத்தை செஞ்சுட்டாரு போ அப்படிங்கிற அந்த குறைபாடு வந்து இருக்காரு. அந்த மாதிரி நன்றி உணர்வு வந்தாதான் நம்ம ஆன்ம அறிவை, இப்ப நம்ம சகல வர்க்கத்துல இருக்கோம். இதுவே அப்ப என்ன செய்யுது, இந்த ஆன்ம அறிவை ஆணவ மலம் வந்து மயக்கிக்கிட்டு அந்த மயக்கத்துல இந்த உயிருக்கு உயிராக சிவன் இருக்கின்றான்ங்கிறது எனக்கு தெரியல. அப்ப என்ன செய்யும், இந்த மாதிரி நான் நன்றியினோடு என் மனசு உருக உருக இந்த ஆணவ மலப்பட்டு வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்கிறப்ப அப்ப என்ன செய்யும், இந்த ஆன்மா வந்து பக்குவப்படும். இந்த ஆன்மா பக்குவப்படும் போது அப்போது என்ன செய்யும், ஆகா நான் வந்து ஆன்மா, நான் வந்து இந்த உடம்பு கிடையாது. இது வரைக்கும் நான் உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த உடம்பால் வரக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அதையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் வந்து ஆன்மா, எனக்குள்ள வந்து ஒரே உறவு வந்து அந்த சிவன் மட்டும்தான். சிவனை தவிர்த்து எனக்கு வந்து அறிவு பொருளோடு அறிவு பொருள் வந்து சேர்ந்து விட்டது. ஆற்று நீர் போய் கடல் நீரோட கலந்து விட்டுச்சு. அப்ப அது என்ன செய்யும், இந்த ஆன்மாவாகி அந்த உயிருடைய சிறப்பு இயல்பு, இப்ப பொது இயல்பு இருக்கும், அங்கேருந்து சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்பு, நான் வந்து அறிவு பொருள், நான் வந்து ஒளி பொருள், நான் வியாபக பொருள் அப்படிங்கிற அந்த சிறப்பு இயல்பு வந்து வரும். அப்ப என்ன செய்யறான், நான் எப்போதும் வந்து இறைவனோட கூடிதான் இருக்கின்றேன், அவன் என்னை விட்டு இமைப்பொழுவதும் பிரிவதில்லை என்பது அனுபவமாக அறிய முடியும். இந்த ஒரு முறையில தான் இறைவனை தெளிவாக அறிய முடியும். மற்ற முறைகள் வந்து அறிவது மிகவும் அரியது. எனவே அந்த பெருமான் செய்த பேருதவிகளை நினைந்து நினைந்து கண்ணீர் மலையில் நனைந்து நினைந்து அந்த உருகுனா நம்ம என்ன செய்யும், அப்ப அந்த ஞான பெருவாளியாகிய அந்த பரசிவ வெளிக்குள்ள அந்த இறைவனின் வியாபகத்துக்குள்ள நம்ம போய் அடங்கிடுவோம். சிற்பரம் என்பது சித்து கூட்டல் பரம். சித்துன்னா அறிவு, அந்த அறிவு வெளி, சித்துங்கிறது அறிவு அல்லது ஞானம். எனவே இந்த பரம் என்பது மேலான வெளி. எனவே ஞான பெருவெளியை நீ என்ன செய்வேன், அதான் அதுகிட்ட நீ போயிட்டுனா அப்ப யாரு, அப்ப நீ வந்து சிற்பட செல்வர். என்ன அது சிற்பட செல்வர் என்று சொல்லியிருக்காரு. நம்மளாம் வந்து சிற்பட செல்வராக நம்ம மாற வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. எனவே இந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். எனவே எனக்கு வந்து முத்தி கிடைச்சிருச்சு. அந்த முத்தி கிடைச்சாலும் நான் என்ன செய்யணும், அந்த முத்தி நிலையிலே வந்து இந்த உள்ளம், இந்த ஆன்மா வந்து உருக வேண்டும். பெருமான் சித்தமலம் எடுத்து என்னை சிவம் ஆக்கி விட்டார். நானே சிவம் ஆகிட்டேன். சிவமானாலும் நான் வந்து உயிர் தான், அவரு வந்து சிவன் தான். அவர் என்ன செய்யறாரு, எனக்கு ஞான செல்வத்தை கொடுப்பார் என்ற கருத்தம், இந்த இரண்டு கருத்தம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல அந்த முதல் கருத்தை எடுத்துவோம். உள்ளம் முருகில் உடனாவடு அல்லது தெல்ல அறியர். நம்ம என்ன செய்யணும், நம்ம பெருமானை அடைய முடியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, என்னுடைய அந்த தன்முனைப்பு, நான் என்ற அந்த தற்போதம், இந்த தற்போதத்தான் நம்ம ஆன்ம போதம்னு சொல்றோம், ஜீவபோதம்னு சொல்றோம். அந்த ஜீவபோதம் தான் பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கின்றது. இந்த ஜீவபோதம் என்ன செய்யணும், படிப்படியாக குறைந்து அது என்ன செய்யணும், அது கெட்டு போக வேண்டும். கெட்டு போனா அது என்ன செய்யும், அது வந்து ஜீவபோதம் வந்து சிவபோதமாக மாறிவிடும் என்று சொல்றாங்க. குமரகுருபரர் என்ன பண்றாரு, ஒரு குருவை தேடி அலைகின்றார். காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. பேசி வந்துட்டு ஒவ்வொரு ஊரா வந்துட்டு கடைசி தர்மபுரத்துக்கு வராரு. தர்மபுரத்துக்கு வரப்ப என்ன செய்யறாரு, அது நான் வந்து எப்ப வந்து தர்மபுரம் எல்லையை குறுகினேன், என் பெயரில் ஒரு மாத்திரை குறைந்தேன்னு சொல்றாரு. ஒரு மாத்திரைனா ஜீவன், ஜீவன்னா சி வந்து 2 மாத்திரை, சிங்கிறது அது ஒரு மாத்திரை. இப்ப ஜீவன் வந்து சிவனாக மாறிவிட்டது. அப்போது இந்த மாசிலாமணி தேசிகர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு உபதேசம் செஞ்சாரு. அது செஞ்சவனே அவர் சிவமா மாறிட்டாரு. 2 மாத்திரையில இருந்து நான் ஒரு மாத்திரைக்கு வந்துட்டேன். ஜீவன் வந்து சிவன் ஆகிவிட்டது. அப்ப அந்த மாதிரி உணர்வு வந்தா என்ன செய்யும், அந்த சிவானந்தம் வந்து கிடைக்கும். அந்த சிவானந்த எல்லையிலேயே என்ன செய்யணும், அதிலே நிலைக்க வேண்டும். அது நிலைப்பதற்குரிய உபாயம் எது என்ற போது அதற்கு உண்டான உபாயத்தை வந்து இந்த பாட்டுல வந்து
சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பெருமான் நமக்கு சிவா ஆனந்த அனுபவம் என்ற செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த செல்வத்துக்கு மேலான செல்வம் இல்லை. இதுதான் நம்முடைய சிறப்பு நிலை. இது உதாரணம் சொல்றோம். பூமியிலேருந்து பல உலோகங்கள் கிடைக்குது. தங்கமும் கிடைக்குது, வைரமும் கிடைக்குது, நமக்கு வந்து தகரமும் கிடைக்குது, இரும்பும் கிடைக்குது. அந்த மாதிரி தங்கத்தோட தன்மை வந்து உயர்ந்த தன்மை, இரும்போட தன்மை வந்து கொஞ்சம் தாழ்ந்த தன்மை. இந்த இரும்பு வந்து எதுக்கு பயன்படும்? அது வந்து நம்முடைய உலகியல் காரியத்துக்கு வந்து பயன்படும். அந்த தங்கம் எதுக்கு பயன்படும்? நம்ம வெளியில போறப்ப, ஒரு கல்யாணத்துக்கு காட்சிக்கு போறப்ப நம்ம அதுக்கு வந்து பயன்படும். நம்ம அதை அணிந்தால் மக்களுக்கு வந்து, முக்கியமா பெண்களுக்கு, எத்தனை பவுன் போட்டிருக்க பாருன்னு இந்த நகை இப்படி எடுத்து விட்டு போவாங்க இல்லையா, அதுலயே வந்து ரத்தினங்களை பதித்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே அந்த பொன்னானது நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறோம். இந்த பூமியில எடுத்தோன்னா அது அப்படியே இருந்து நம்ம பயன்படுத்த முடியுமா? இப்போ கோலார் தங்க வெளியில எடுக்கிறாங்க, அது வந்து அப்படியே நீங்க பயன்படுத்த முடியாது. அது நீங்க என்ன பண்ணும், அதில் உள்ள அழுக்குலாம் போகணும். ஆக அந்த பொண்ணை போட்டு உருக்குவாங்க. அப்போது அந்த உருக்கிய பொண்ணு தான் என்ன செய்யும், ஆபரணமாக மாறும். ரெண்டாவது அதுல உள்ள அந்த அழுக்குகள், களிம்புகள் வந்து நீங்கும். எனவே அதை என்ன செய்யணும், அந்த பொண்ணை வந்து நகையா மாத்தணும்னா அதை தூசு நீக்கணும், தூய்மைப்படுத்தணும். ரெண்டாவது வந்து அதை உருக்கணும். அதை உருக்குனாதான் அதை சிறந்த ஆபரணமாக செய்ய முடியும். சுட்டாலும் பொன் தன் குணம் கெடாதுன்னு பாடுவாங்க இல்லையா, சுடினும் செம்பன் தன் ஒளி கெடாது என்று சொல்வார்கள். எனவே பொண்ணுக்கு என்ன செய்யணும், அதை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும், அதற்காக வந்து உருக்க வேண்டும். இரண்டாவது உதாரணம், பூமியில் வந்து என்ன செய்ய, நிறைய ஜீவராசிகள், எண்ணற்ற ஜீவராசிகள் வந்து வசிக்கின்றது. அது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,00,100,000 யோனிபேதம் சொல்றோம். அந்த 84,00,000 யோனிபேதங்கள்ல சிறந்தது எதுன்னா அந்த மனிதன் தான். ஏன் மனிதன் வந்து சொன்னா, அவனுக்கு வந்து மனசு இருக்கு. அந்த மனம் வந்து இதமாக இருந்தால்தான் அவன் வந்து மனிதன். மனசுங்கிறது அந்த காரணங்கள் நமக்கு தெரியும், 4 அந்த கரணங்கள். அந்த 4 அந்த கரணங்கள்ல என்ன செய்யுது, அவன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்றோம். அது உன்னுடைய தொழில் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது புத்தி தான் நிச்சயிக்குது. மனம் வந்து சந்தேகப்படுது. அதை வந்து என்ன செய்யுது, அந்த நான் அடைவேன் என்று அந்த அகங்காரம் வந்து அகங்கரிக்கிறது. அப்புறம் வந்து என்ன செய்யலாம், அது செஞ்சு முடிச்சோடனே, பார்த்து முடிச்சோடனே அது நமக்கு பதிவாக, ஞாபகமாக, மெமரியாக அந்த சித்தத்துல போய் படையுது. எனவே நமது முக்கியமானது எது, அந்த சித்தம் தான். அந்த சித்தத்தை தான், சித்தமும் மனமும் வந்து ஒண்ணுதான். அது சங்கல்பிக்கும் போது, விகல்பிக்கும் போது அதை வந்து மனசுன்னு சொல்றோம். அது வந்து நமக்கு பதிவாக பதியும் போது அதை நம்ம என்ன செய்யறோம், அது சித்தம்னு இருக்கும். எனவே இந்த 4 அந்த கரணங்கள்ல இந்த சித்தம் தான் வந்து உயர்ந்தது. 5 பேர் அறிவும் என்ன செய்ய, கண்களே கொள்ள அளப்படும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்று சுந்தர பெருமாள் பாசுவார் இல்லையா. எனவே சித்தம் தான் இருக்கணும். எனவே அதுக்கு என்ன செய்யணும், அந்த சித்தத்துல என்னன்னா, அந்த வெளி உலக நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன வந்து அது உள்ளுக்குள்ள போய் படியுது. ஒரு ரெக்கார்ட்ல போய் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த கருத்துலாம் படியுது இல்லையா, மறுபடியும் பிளே பண்ணா படியுது. அதே மாதிரி இந்த உலக நிகழ்ச்சிகள்லாம் இந்த மனசுல போய் படியுது, அல்லது உள்ளத்துல போய் படியுது, அல்லது சித்தத்துல போய் படிக்கிறப்ப அது வந்து உலகமயமாகி விடுகின்றது. அப்ப என்ன செய்யும், அந்த உலக நடப்புகள்லேயே அது வந்து அழுந்துகின்றது. அந்த உலக நடக்கிறப்ப என்ன செய்யும், இந்த சித்தம் வந்து விகாரப்படும், கலங்கப்படும். தான் சித்த விகார கலக்கம் தளிவித்த தேவர்க்கே சென்றுவதாய் கூத்தும்பி. சித்த விகாரம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கூத்தும்பி என்று சொல்வார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப சித்த விகாரப்பட்டுச்சுன்னா என்ன செய்ய, அந்த மனசுல தெளிவு வராது, மனசு வந்து மாசுபட்டு விடும். அப்ப தெய்வத்தை வந்து நீங்க நினைக்க முடியாது. நீங்க நினைக்கணும்னு நினைச்சாலும் உங்களை கோயிலுக்கு போக கூடாது, இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து சேர கூடாது. ஏன்னா இதுதான் நம்முடைய ஞான முன்னம் நீ செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீ இடும்பைப்பட்டு இருப்பது என்ன. இன்னமும் நீ கஷ்டப்படுறோம்னா நீ என்ன செய்யல, நீ வந்து மூர்த்தி பாதத்தை, சிவமூர்த்தி பாதத்தை சிந்திக்க முடியல. ஏன் சிந்திக்கப்படலாம், முன்ன செஞ்ச பாவம் வந்து என்ன செய்யுது, உன்னை சிந்திக்க ஒட்டாம வந்து தடுக்குது. அப்ப என்ன செஞ்சது, அப்போ வந்து அவன் மனசுல என்ன செய்யும், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 4 இழுக்கா என்றதுல. அப்ப வந்து அந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், வாயை திறந்தாலே என்ன செய்வான், கோபமா தான் அவன் பேசுவான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுவான். எப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மீட்டிங்ல பேசினா எனக்கு என்ன கிடைக்கும், எத்தனை லைக் கிடைக்கும், எவ்வளவு காசு கிடைக்கும், அந்த மாதிரி அந்த சுயநலத்தோடு போவான். அந்த சுயநலமா இருந்தா என்ன, அவன் வந்து மிருகம்தான்.
மிருகமா வந்து மாறிடுவான். அப்ப என்ன செய்யும், அவன் வந்து தெய்வமா மாறுவதற்கு, சிவமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. இந்த மாதிரி இந்த உயிர் வந்து போகக்கூடாது. என்ன, அதுக்காக பெருமான் வந்து அந்த கண்ணத்தை கொடுத்தது வந்து சிவத்தை அறிவதற்காக கொடுத்தார். ஆனா நம்ம என்ன செய்யும், அந்த உலகியல்ல அழிந்து அழிந்து நம்ம வந்து அந்த கெட்ட குணங்கள், காமம், குரோதம், லோபம், முகம், மதம், ஆச்சரியம் என்னது கெட்ட குணங்களால நம்ம நாமே வந்து என்ன பண்றோம், அதை வந்து நம்ம அழுக்குப்படுத்துகிறோம். அந்த அழுக்கு வந்து போகணும். அந்த அழுக்கு போனா என்ன செய்யணும், நம்ம மனசு வந்து புறமுகமா போகுது. அதை வந்து என்ன செய்யணும், அதை அகமுகமாக, உள்முகமாக போக வேண்டும். இந்த உள்ள போனாதான் உள்ளுக்குள்ள வந்து உயிர் இருக்கு. அந்த உயிருக்கு வந்து தலைவனாக சிவன் இருக்கின்றான். அதற்காக தான் என்ன செய்யணும், இந்த ஆன்மா லயமாகும் என்று ஆலயத்தை படைத்தார்கள். அதில் உள்ள விக்கிரகங்களுக்கு அவர்கள் அந்த அருளை ஏற்றினார்கள். அதை வந்து உணர்வதற்காக ஆன்ம நூல்களை கொடுத்தார்கள். அதுக்காக வந்து மடாலயங்களை ஏற்படுத்தி அங்கு ஆச்சாரியர்கள் இருந்து அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு அடியார் ஒரு சிஷ்ய பரம்பரை வந்து ஏற்பட்டது. எனவே பெருமானுடைய இந்த திருவீதி வளா பல திருவேடங்கள் வந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்ப என்ன செய்யணும், அந்த உருவம் வந்து என் மனசுல படணும். ஒரு பெண்ணோட உருவம் வந்து என் மனசுல படக்கூடாது. இந்த நடராஜமூர்த்தியோட அந்த உருவம், தட்சிணாமூர்த்தியோட உருவம், அதெல்லாம் என் மனசுல வந்து படணும். அந்த மாதிரி மனத்தை வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து தெய்வ சிந்தனை உண்டாகும். அதனாலதான் தெய்வம் உள்ளதோர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி பல ஜென்மம் கழிச்சுதான் ஒரு தெய்வம் இருக்குங்கிற அந்த சித்தமே வரும்னுட்டு மாணிக்கவாசகர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த திசையில வந்து மனசு திரும்ப திரும்ப என்ன செய்வான், அவன் வந்து காலம்பட ஒரு நேரம் போனவன், 2 நேரம் போவான், 2 நேரம் போனவன் அங்கேயே உட்காந்து என்ன பண்ணுவான், அது வந்து ஜபம் பண்ணுவான், இல்ல தியானம் பண்ணுவான், இல்ல அங்கேயே உட்காந்து நூல்களை படிப்பான், திருவாசகம் படிப்பான். அப்ப என்ன செய்யும், அப்பதான் வந்து அந்த சுத்த நிலை வந்து அரும்பும். அப்பதான் ஆனோன்னு அங்க பெருமான் மேலையும் இந்த உயிர்கள் மேலையும் அவனுக்கு அன்பு உண்டாகும். அதான் அன்போட ஆரம்ப நிலை. இந்த உயிர் என்பது என்ன என்பது, இந்த உயிர் வந்து அன்பு சேர்ந்தது. அன்பின் வலியது உயிர்நிலை, மற்றது எலும்பு தோல் பொறுத்த உடம்பு. உங்ககிட்ட அன்பு எல்லாம் சில இந்த எலும்பு தோல் பொறுத்த உடம்பு தானே திருவள்ளுவரே சொல்றாரு. இன்னொன்னு மனசுல அந்த உயிர்ல வந்து அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் வந்து அந்த ஆரம்ப நிலை. எனவே அந்த அன்பை வந்து முதல்ல நம்ம இச்சை அல்லது விருப்பம்னு சொல்றோம். அந்த விருப்பம் வந்து உலக விருப்பமா இருக்குது. அந்த உலக விருப்பம் என்ன செய்யணும், அது தெய்வத்தின் மேல் வந்து விருப்பமாக தோன்றும். இது முதல்ல என்ன செய்யணும், அந்த இடும்பல அது தோன்றும் அரும்புது. அப்புறம் என்ன செய்யும், அது தோன்றும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் வந்து மறைஞ்சு போடும். இது 2வது நிலை. அப்புறம் என்ன செய்யணும், அது ரொம்ப நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் மறையும், மறுபடியும் ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறம் 4வது நிலை என்ன, அது இடையின்றி என்ன செய்யும், அந்த அன்பு வந்து சிவன் பால அந்த தைலதாரை போல ஒரு எண்ணெயை கொத்தா எப்படி அந்த தைலதாரை கொட்டுதோ அந்த மாதிரி இடையரா அன்பாக இடையவரா நினைவாக இருக்கும். இதேதான் சொல்ற மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்று அந்த சத்தியபாதத்தை பிரிக்கிற போல இந்த அன்பையும் 4ஆ பிரிக்கிறோம். மந்ததர அன்புனா என்ன, மந்ததர அன்புனா உங்களுக்கு உலகப்பட்டு வந்து 3/4 பாகம் இருக்கும், கடவுள் பட்டு வந்து 1/4 பாகமாக இருக்கும். மந்த அன்புனா என்ன, அது 50%, உலகப்பட்டு 50%, கடவுள் பட்டு 50% இருக்கும். தீவிர அன்பு என்ன செய்யணும், அங்க உலகப்பட்டு 1/4 பங்கு தான் இருக்கும், அந்த தெய்வ அன்பு வந்து உங்களுக்கு 3/4 பாகமா இருக்கும். தீவிரதர அன்பு வந்துச்சு வச்சுங்க, அப்ப நீங்க கண்ணப்பர் மாதிரி ஆயிடுவீங்க. மாறிட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து உலகப்பட்டே இருக்குது. உங்க பெத்த தாயார் வராங்க, தகப்பன் வராங்க, யாரையுமே அவர் கண்ணெடுத்து பார்க்கல. அவங்க சொல்றது எதையுமே அவர் வந்து காது கொடுத்து கேட்கல. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லலாம், ஏன்னா இவன் வந்து தேவு மால் கொண்டான். மால்னா மயக்கம் இல்ல, அது தெய்வத்துக்கிட்ட வந்து இவனுக்கு மயக்கம் வந்துருச்சு, இனிமே இவன் நமக்கு பயன்பட மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடிஜனங்கள் நம்ம என்ன பாக்குறது, அதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்வோம்னா படுத்தத்தோடு தான் போறான். ஏன்னா அவரு சிவத்தை தவிர்த்து காலத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டாரு. அவருக்கு காலத்தை பற்றி வேற எதுவுமே வந்து அவருக்கு தெரியல. அந்த மாதிரி என்ன செய்கின்றாரு, 24 நேரமும் அந்த கடவுள் பற்றாகவே இருப்பது என்று அந்த நிலைக்கு தான் போகணும். அந்த மாதிரி அப்ப அந்த என்ன பண்ண, இவனுக்கு அன்பு வந்துருச்சு, இவனுக்கு தீவிரதர அன்பு வந்துருச்சு, தீவிர சத்தியபாதம் வந்துருச்சு, இனிமேல் வழிபடணும். ஆனா பெருமாள் என்ன செய்யார், திருவிளையாடல் புரிந்து கண்ணப்பா நில்லு நில்லுன்னு சொல்லி அவர் கையே பிடிச்சி என் வலபால் நிற்கன்னு சொல்றாரு. அந்த அன்பை தான் என்ன செஞ்சாரு, அதை அயரா அன்புன்னு சொல்றாங்க. அதான் அது இரவாத இன்ப அன்புன்னு இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க இல்லையா, அதான் இரவாத இன்ப அன்பு. அதுக்கு வந்து அயரா அன்பு, இரவாத இன்ப அன்பு, அது பெரிய அன்பு, அது தலை அன்பு. தலையின உத்தமமான அன்பு,
அதை பராபக்தி என்று வடமொழியில வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த வரகுண பாண்டியனுக்கு வந்து அந்த பெரிய அன்பு தான், இந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன் என்று திருக்கோவையார்ல வந்து மாணிக்கவாசகர் குறிப்பிடுறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்டது ரெண்டே பேர் தான், ஒன்று வந்து கண்ணப்பர், ரெண்டா வந்து பெரிய அன்பின் வரகுண பாண்டியன். எனவே இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பர் சொல்ற, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, முன்னம் அவனது நாமம் கேட்டால். கண்ணப்பண்ண கிடையாது, காலத்தியார் நாமத்தை கேட்டாரு. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், அவர் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு. பின்னை அவனது ஆரூர் கேட்டால், அவர் இருக்க ஊர் எது. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அவன் மேலேயே அந்த காதல் பித்து, அந்த ஆன்ம பித்து வந்து விடுது. தன்னை மறந்தால், தான் வந்து ஒரு உயிரை மறந்து விட்டால், தன் நாமம் கேட்டால், உன் பேர் என்ன கேட்டானோ கூட தெரியல. தலைப்பட்டால் அங்கை தலைவன் தாளே. அப்ப என்ன செய்யறோம், தன் நாமம் கெட்டு அந்த தலைவன் தாளை வந்து நாம் தலைப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்ய முடியும், என்ன அப்ப நம்ம வந்து இறைவன் செய்த அந்த நன்றிகளை நினைந்து நினைந்து அந்த நன்றி மறக்காமல் இருந்தால் அப்ப என்ன செய்யும், அந்த அன்பு வந்து அது எப்படி அந்த பிறை வளர்வது போல, அந்த வளர்பிறை போல வளர்ந்து கொண்டே போய் அது பௌர்ணமியாக அது முழுமைப்படும். அந்த முழு அன்புதான், அதுதான் சிவானந்தத்தை குறிக்கிறது. இதுதான் உங்களை பரமுத்தி நிலைக்கு கிடைக்கும். இந்த பரமுத்தி நிலைங்கிறது அது நிர்குண பிரம நிலை. அந்த நிர்குண பிரமனை பத்தி நம்ம வந்து பேச முடியுமே ஒழிய அது வந்து நம்ம இந்த நிலையில அனுபவிக்க முடியாது. அப்ப நமக்காக பெருமான் என்ன செய்கின்றார்னா, நமக்கு அவர் 3 நிலை கொடுக்கிறார். ஒண்ணு வந்து லய முக்தி, இரண்டாவது வந்து போக முக்தி, மூன்றாவது வந்து அதிகார முக்தி. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த சிவதத்துவத்துக்கு போகணும். சிவதத்துவத்துல சிவம் சக்தி அது ரெண்டுமே வந்து அருவம். அந்த ரெண்டுலயும் போய் நம்ம போய் லயமாகும் இல்லையா, ஆன்மா லயமாகுது இல்லையா, அது வந்து லய முக்தி நிலை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி முடியல அப்படின்னா இந்த அருவுருவமா இந்த சிவலிங்கம் இருக்குது, சதாசிவமூர்த்தி இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம இணைஞ்சோம்னா அவர் என்ன செய்வார், இகபோகம் பரபோகம் கொடுப்பாரு. அதை போக முக்தி நிலை என்று சொல்வார்கள். அதுக்கு கீழே வந்து 2 தத்துவம் இருக்கு. மகேஸ்வர தத்துவம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தைலாம் யார் இருக்காரு, அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன், அப்படி அஷ்ட வித்தியை சொல்ல பலங்க இருக்காங்க இல்ல. அது அதுக்கப்புறம் என்ன செய்யும், போக முக்தி நிலைக்கு போவோம், அப்புறம் லய முக்தி நிலைக்கு போவோம். அதுக்கப்புறம் அந்த நிர்குண முக்தி நிலை இல்ல, அதுதான் சிவா அனுபவ நிலை, அதான் பரமுத்தி நிலை, அதுதான் சாயுஜ்யம். அது உடம்போடு இருக்கப்பே கூட ஏற்படும். அந்த மாதிரி உடம்போடு இருக்கப்பே அந்த அனுபவம் ஏற்பட்டா அதற்கு பேர் தான் அவர் ஜீவன் முக்தி நிலை. அவ்வளவு நிலை அடைந்தோர் தன்மை என்று சாத்தனூர் பெருமானை வந்து அவர்கள் அணைந்து விட்டார்கள். பெருமானை வந்து அவர்கள் அணைத்து விட்டார். உமையம்மை வந்து அணைத்திருந்த நாயகர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஆன்மாவையும் அவர் என்ன அணைத்திருக்கின்றார். அவள்தான் அணைந்தோர் தன்மை என்று சொல்வார்கள். எனவே அந்த நிலையில அவன் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அது அவனுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அவனை பார்த்தாலே போதும் நம்முடைய மலையுருள் ஓடிவிடும். அது வந்து அவன் செய்யல, அவன் மூலமாக இந்த சிவன் செய்கின்றார். எப்படி இந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்தோடனே இருள் வந்து போயிடுது. ஆனா சூரியன் வந்து வந்துடுச்சு, ஆனா என் கண்ணு வந்து குருடா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன செய்ய, எல்லாமே இருட்டுதான். எனவே அந்த கண்ணற்ற குருடருக்கு அந்த கதிரவன் காட்சி வந்து கிடைக்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க போய் இதையே சொல்றீங்க அப்படின்னா இந்த பொண்ணு உருகுனாதான் அந்த மாசு நீங்க தூய்மையாகும், அப்பதான் வந்து ஒளிவிடும். அது போல அந்த உள்ளம் வந்து உருக வேண்டும். அந்த உள்ளம் உருகினால்தான் உங்களை பற்றி உள்ள அந்த பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த பாசம் வந்து அகலும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏகனாகி இறைவனை நிற்கும். எனவே உங்க உள்ளம் முருகினால் அல்லது இந்த பாசம் அகலாது. பாசம் அகலாவிட்டால் உங்களுடைய ஆன்ம அறிவு எப்படி சுட்டறிவா ஏகதேச அறிவா தான் இருக்கும். அது பூரண அறிவா பூரண போதமா மாறாது. அப்போ உங்களுக்கு ஆனந்த அமைதி வந்து கிடைக்காது. அதுக்காக என்ன செய்யறான், இந்த தட்டான் வந்து என்ன செய்யறான், அந்த பொண்ணை போட்டு உருக்குறான். உருக்கி உருக்கி என்ன பண்றான், அதை வந்து நகையா மாற்றுறான். அது போல சிவன் என்ன செய்யறார், நமக்கு இன்ப துன்ப அனுபவங்களை கொடுத்து நம் உள்ளத்தை வந்து உருக வைக்கின்றார்.
அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு என்ன செய்தது, நமக்கு அந்த அன்பு வந்து விடுகின்றது. அப்பதான் உள்ள மூலிகள் அல்லது தெல்ல அறியர், இந்த நிலைக்கு வந்தாதான் பெருமானை தெளிவாக அறிய முடியும், இல்லாவிட்டால் தெளிவாக அறிய முடியாது என்று சொல்றார். எனவே அப்போ வந்து அந்த மாதிரி நிலைக்கு அவன் போயிட்டானா அவன்கிட்ட 3 குணம் இருக்கு. ஒண்ணு வந்து நிராகாரி. நிராகாரினா அவனுக்கு உடம்பு இருக்கும், ஆனா உடம்பை பத்தி நினைப்பே இருக்கும். நம்ம இவரு கூட சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு கரூர் பக்கத்துல இருக்க அவருடைய ஜீவ சமாதி நீங்க போயிருப்பீங்க. அவர் நடந்து போட போட்டு கையை வெட்டிடுறாங்க, அது பாட்டு அவர் போயிட்டே இருக்காரு, கையை வந்து கொடுத்தா பாட்டு ஒட்டிக்கிட்டே போயிருக்காரு. இந்த உடம்பை பார்த்து நினைவே இல்லை, நிராகாரி. அப்புறம் அவர்கிட்ட விகாரம் எதுவுமே இருக்காது. சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்த வித்தகம்ல அந்த விகாரம், உலக விகாரம் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர்கள் நேர்விகாரி. அவங்ககிட்ட இருந்து அகங்காரம் நான் என்ற தன்முனைப்பு இருக்காது, அவர்கள் நேர் அகங்காரியாக இருப்பார்கள். இந்த சிவபெருமானை போல அவர்கள் நிராகாரி, நிர்விகாரி, நிர் அகங்காரியாக இருப்பார்கள். அந்த மாதிரி இப்ப செம்பா நான் இருந்தேன், செம்பா இருந்த என்ன பெருமான் வந்து தொட்டார், இந்த ரசவேதியை வந்து என்னை தொட்டுடுச்சு. தொட்டோட நான் என்ன செய்றேன், நான் வந்து அதை பொண்ணாயிட்டேன். அப்ப என்ன செஞ்சது, அந்த ஆன்மஸ்வரூபம் மறைந்து சிவஸ்வரூபம் வந்து விட்டது. அப்போது என்ன, சிவமும் ஆன்மாவும் பிரிப்பின்றி நிற்பார்கள். இதுதான் வந்து உடனாக இருக்கின்றார் பெருமான உறவுகள், எப்பொழுதும் நீங்காமல் உடனாக இருக்கின்றார் என்ற அந்த கருத்தை வந்து சொல்கிறார்கள். அப்புறம் போதம் என்பது எதை குறிக்கும், போதம் என்பது அந்த அறிவை குறிக்கும். அந்த அறிவு வந்து 2, ஒன்று வந்து ஆன்மபோதம், இரண்டாவது வந்து சிவபோதம். ஆன்மபோதம் எப்படிப்பட்டது, அது வந்து பெருமான் அறிவித்தால் அது அறியும், அறிவிக்க அறிவது. எனவே அது சிற்றறிவு, ஏகதேச அறிவு, சுட்டறிவு. ஆனா சிவபோதம் எப்படி, அது அறிவிக்கும் அறிவு, அது சூரியனை போல அது காட்டக்கூடிய அறிவு. சூரியன் காட்டினால்தான் இந்த கண்ணொளி வந்து காணும், அது போல இறைவன் வந்து அறிவித்தால்தான் இந்த ஆன்மா அறியும். எனவே அந்த இறை அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இறைவன் வந்து காட்ட வேண்டும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பவரே பெருமான் காமிச்சாதான் அதை காமிக்க முடியும், அப்போதான் உங்களை சிவஸ்வரூபம் கிடைக்குங்கிற அந்த கருத்தை பார்த்தோம். அப்புறம் சிற்பட செல்வர் என்பது, சிற்பர செல்வம்னா என்ன, சிற்பட செல்வம் என்பது சித்து கூட்டல் பரம், அதாவது சிவனுடைய ஞானம். சித்தனாலே அறிவு அல்லது ஞானம், இது வந்து சிவஞானம் அல்லது பதிஞானம். எல்லாத்துக்கும் ஒரு செல்வம் தேவைப்படும். சிற்பட செல்வம் சொல்றாரு, வாழ்க்கைக்கு தேவை வந்து பொருள் செல்வம். பொருள் செல்வமும் தேவைப்படுது, அருள் செல்வமும் தேவைப்படுது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் பாரு, அது மாதிரி பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. உனக்கு என்ன தேவை, அருள் செல்வம் தான் உனக்கு வேண்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை என்று நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்வார் இல்லையா. அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த பொருள் செல்வத்தை விட்டுட்டு அந்த பொருள் செல்வத்தை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், அருள் செல்வத்தை கிடைக்கிறோம். அப்ப நம்ம உடம்பு இருந்ததுன்னா அது எப்ப கிடைக்கும், அது ஜீவன் முக்தி ஆகிவிடும். அது உடம்பு இருக்கும் போதே அந்த முக்தி இன்பத்தை, அந்த சிவானுபவத்தை பெறுவது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அந்த பாசம் வந்து விலகிவிடும். எனவே ஜீவத்தன்மை நமக்கு ஏன் வருது, அதுக்கு காரணம் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயை, அந்த 3ம் போயிடுச்சுன்னா என்ன செய்யும், இது சிவனாகி விடும். அப்போது சிவபெருமானோட இது ஒன்றாகி நிற்கும். எனவே இந்த முத்தியில் என்ன செய்யும், இந்த உயிரின் அறிவு வந்து அந்த சிவ அறிவோடு ஒன்றுபட்டு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொடுக்கும். அதுதான் பெரிய செல்வம். எனவே இவர்களை வந்து சிற்பர செல்வர் என்று சொன்னார்கள். நம்ம என்ன சொல்றோம், அந்த சிற்பர செல்வத்திற்கு உரியவர்கள். சிற்பரம் என்பது சிதம்பரம் என்றும் சொல்லப்படும். சித்து கூட்டலம்பரம் சிதம்பரம். சித்துன்னா ஞானம், பரம்னா பெருவழி, சிற்பர செல்வர்னா அந்த ஞான பெருவழி ஆகிய அந்த முழு நிறைவினை பெற்றவர். இந்த கற்பனை கடந்த ஜோதி அந்த பாட்டில் சிற்பர வியோமம் அந்த இடத்துல வந்து சொல்வார். இதுக்கு ஈக்குவலா ஒரு திருமந்திர பாட்டு இருக்கு, போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. நமக்கு புண்ணியத்தை செய்யக்கூடிய அந்த நந்தியாக சிவபெருமான செய்யார், போதத்தை கொடுக்கின்றார், அந்த அருவை கொடுத்தாரு. அவரை போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினோம். அந்த பெருமானை எங்க வைக்கணும், அந்த அறிவுல அந்த ஞானத்துல நீ வைக்கணும். அஞ்ச வச்சுனா உனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்ப என்ன செய்ய, நாதன் நடத்தால் அயம் கலிகூற. அப்ப என்ன, நாதன் வந்து இங்க நடனம் ஆடுவான், இந்த ஆன்மால் நடனம் ஆடுவான். அப்ப வேதம் துதித்திட போய் அடைந்தான் வெண்ணே. அப்ப என்ன சார், இவன் வந்து இங்க விண்ணுலகத்துக்கு ஆகிய சிவலோகத்துக்கு போவான். அப்ப வந்து வேதம்லாம் வந்து துதி செய்யும் என்று இந்த திருமண கருத்து வந்து
அற ஒளியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெங்கும் உழவதிர. நமக்கு எடுத்துக்காட்டா யாரு போறாரு, நம்ம சுந்தரபெருமான் போறாரு. அங்க போறப்ப இந்த அரகரங்கிற ஒளி கேட்குது, ஆகம ஒளி கேட்குது, இந்த வேதத்தோட ஒளி கேட்குது. அந்த மாதிரி நம்ம போறப்ப என்ன செய்வோம், நமக்கும் அது கிடைக்கும். நம்ம அதுக்கு முயற்சி செய்யல, முயற்சி செஞ்சா ஏதாவது ஒரு ஜென்மத்துல முடிஞ்சா இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும் இந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடலுக்கு வந்து சில பாடல் எண் 8 திருச்சிற்றம்பலம். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற விமலருக்கு இடம் என்று உந்தி பெற. இந்த 8வது பாட்டுக்கு வந்து நம்ம வந்து போறோம். இந்த 8வது பாட்டுல வந்து என்ன செய்யறாரு, நம்ம ஏற்கனவே திருமந்திர நடத்தப்ப சொல்றேன். இந்த ஆதாரங்கள், ஆதாரம்னா இந்த உடம்புல வந்து நம்முடைய முதுகுத்தண்டு இருக்கு, முதுகுத்தண்டுல தண்டுவடம் இருக்கு, இந்த தண்டுவடத்துல சுருமணி நாடி இருக்கு. அந்த சுருமணி நாடியில 6 ஆதாரங்கள் வந்து இருக்கின்றது. ஏன்னா இது வந்து யோக நெறிக்கு இப்போ வந்துட்டார். இப்போ என்ன யோகத்துக்கு வந்துட்டாரு. எனவே இந்த சிவயோக நெறியில இருந்து எப்படி சிவபெருமானோடு கூடி நிற்பது. இது வந்து 6 ஆதாரங்கள் என்ன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆங்கியம், இங்க ஆங்கியங்கிறது அதெல்லாம். அதுக்கப்புறம் நிராதாரம்னா என்ன, இந்த ஆங்கியை தாண்டிட்டா இங்க போறோம். இங்க போனோம்னா இங்க சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரம் வந்து உடம்புல இருந்தாலும் இது நிராதாரம். இது ஆங்கிய நிலைக்கு அப்பால் உள்ள அந்த 1000 இதழ் தாமரை. சகஸ்ராரம்டா அது 1000ன்னு அர்த்தம். சகஸ்ர நாமம்னு சொல்றீங்க இல்லையா, அதுல அந்த 1000 இதழ் தாமரை இருக்கு. அதை வந்து நம்ம நிராதாரம்னு சொல்றோம். அதுக்கு மேல 12 அங்கலத்துல துவாதச ஆந்த பெருவழி இருக்கு. அதைத்தான் வந்து மீதானம். ஆதாரத்துல என்ன பார்த்துட்டோம், நிராதாரம் என்ன பார்த்துட்டோம், மீதானத்தைன்னு சொல்றோம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம திருமந்திரத்துல பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 வருஷம் அப்படி 12 வருஷம் நம்ம பயிற்சி பண்ணா என்ன செய்யும், இங்க வந்து தாண்டி ஆக்கையை தாண்டி இங்க வந்துடும். அப்ப நிராதாரத்துக்கு போயிடுவோம். இங்க நிராதாரத்தை தானே அங்க வந்து மீதானம் என்கின்ற துவாத சார்ந்த பெருவழி. துவம்னா 2, தசம்னா 10, அந்த உச்சிக்கு மேல 12 அங்கலத்துக்கு மேல அந்த துவாத சார்ந்த பெருவழி இருக்கு. அங்க அந்த மீதானத்துக்கு போயிடுவ. அது விமலருக்கு இடம் என்று பெற. அங்க பெருமான் எப்படி இருக்கின்றான், அவன் வந்து விமலனாக, நிமலனாக, அமலனாக இருப்பான். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கோயிலுக்கு போனோன்னே இந்த கையை என்ன செய்யறோம், அப்படியே ஓங்கி தலைமையில வச்சுல இப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, இதுதான் உங்களுக்கு மீதானம். இங்க பெருமானை வந்து நம்ம என்ன செய்யறோம், அதை தொடுற மாதிரி. அந்த மீதானத்துல துவாதசந்த பிரிவுல நான் பெருமான் தொட்டுட்டேன், நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த மனசு கிடையாது, இந்த கருவி கரணங்கள் கிடையாது, இதை தாண்டிய அந்த சிவம் தான் அங்க போயிடுவோம். அப்ப நீ என்ன பண்ணுவோம், அப்ப வந்து உனக்கு சிவப்பேறு கிடைக்கும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஆதார யோகம், இந்த ஆதாரங்கிற ஆதார யோகம் 2 வந்து நிராதார யோகம், 3வது வந்து அந்த மீதான யோகம் அல்லது மீதான, 4வது வந்து அங்க போன உடனே நீனும் விமலன் ஆயிடுவாய், அந்த விமல நிலை என்ற அந்த 4ஐயும் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆதாரம்னா இந்த உடலில் உள்ள அந்த ஆதாரங்களை அதை பற்றி கொண்டு செய்வது அது ஆதார யோகம். நிராதார யோகம் இங்க பிடிச்ச இங்க ஆதாரமே கிடையாது, அங்க அந்தரம் தான் வந்துடும். அங்க ஆகவே அது ஆதார பற்றின்றி செய்வது நிர ஆதாரம் என்று சொல்லப்பட்டது. இது வரைக்கும் 7 பாட்டு பார்த்துட்டோம். அந்த 7 பாட்டுலயும் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாச நீக்கம் நாம் பெறுவதற்கும் அதை சிவப்பேறு அடைவதற்கு உண்டான அந்த உபாயத்தை எப்படி சைவ நிலையில சொல்லப்பட்டதோ அது வந்து சொல்லப்பட்டது. இதுதான் நமக்கு வந்து ராஜ வீதி. அந்த ராஜ வீதியில தான் இந்த ராஜா வந்து ரதத்துல போவாரு, அதான வந்து அரச வீதி. அப்ப நீ என்ன பண்ணும், கடவுள் உண்டு என்கின்ற தெய்வம் உண்பதோர் உண்மை உண்டாகி அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை செஞ்சாலும் அந்த பரம்பொருளே, அந்த சிவபரம்பொருளே எனக்கு குருநாதராக வந்தது, குருநாதராக வந்து எனக்கு உபதேசம் செய்தது, அந்த உபதேசத்துல நான் பழக வேண்டும். அப்பனா என்ன செய்யும், இந்த வினைகள் என்னை விட்டு போய்விடும். வினை அற்று போய்விட்டால் பிறப்பு ஒளிந்து போகும். அப்ப பிறப்பு இறப்பட்ட நிலையே அந்த சிவபோக நிலை. இது வந்து சச்சிதானந்த நிலை. அந்த ஆனந்த இயல்பை வந்து நம்ம வாயால சொல்ல முடியாது. அதுக்கு என்ன, அது நம் பொருட்டு அந்த சிவமே என்னாச்சு, என் கூட வந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் வந்து உபகரித்து செஞ்சது. அப்ப என்ன செய்யணும், எல்லாமே சிவன் செயல் என எண்ணி என்ன செய்யணும், மனசு வந்து உருகணும்.
அந்த மனசு உருகுனா நமக்கு பரமுத்தி நிலை கிடைக்கும். அந்த பரமுத்தி நிலை தான் சிறந்த செல்வம், சிற்பட செல்வம், அந்த ஞான செல்வம். எனவே அந்த 7 பாட்டுகளாலும் இது சொல்லுச்சு. இப்ப 7 பாட்டுகளா என்ன சொல்ற, இந்த நிலை என்னாச்சு, இது எனக்கு கிடைக்கலையா, இப்ப 7 பாட்டை படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அது கிட்டாதாயின் வெட்டன மரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ விட்டக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், இது எந்த வழியிலாவது நீ சிவன்ட்டு போகணும். முதல்ல சொன்னது 7 பாட்டும் ஞானம். இதுக்கப்புறம் வர பாட்டுலாம் யோகம். அதுக்காக என்ன பண்ண, பரவாயில்ல இந்த பிறகு முடியலையா, நீ என்ன பண்ண, அந்த யோகம் பண்ணு. எந்த வழியிலாவது நீ பெருமானை அடைய வேண்டும்னு சொல்லிட்டு முதல்ல ஞானத்தை சொன்னவர் இங்க யோகத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆதாரம்னா இந்த உடம்புல உள்ள அந்த 6 ஆதாரங்கள், நிராதாரம்னா அந்த 6 ஆதாரம் கடந்த இந்த சகஸ்ராரம், மீதானம் என்பது உச்சந்தலைக்கு மேல் 12 அங்குலம் உள்ள துவாத சார்ந்த பெருவழி. அப்படி போட்டா நீ விமலன் ஆகி விடுவாய். எப்படி சிவம் மலங்களை கடந்து இருக்கின்றதோ, நீனும் மலங்களை கடந்து விடுவாய் என்பது அந்த பாட்டுடைய திரண்ட கருத்து. இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒரு பைக் பழகிறோம், இல்லை சைக்கிள் பழகிறோம், அது என்ன செய்யறோம், கீழே விழுந்துதான் நம்ம அடிபட்டு மொட்டையில் அடிபட்டு பழகும். அந்த காலத்துல குதிரையை பழக்குவாங்க. குதிரையை பழக்கிறதுனா முதல்ல ஒரு கடிவாளத்தை போட்டுவாங்க. கடிவாளத்தை போட்டு நடக்க விடுவாங்க, அப்புறம் ஓட விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன வண்டியில கட்டி பழக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது மேல உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய விருப்பப்படி எங்க வேணாலும் போவாங்க. அந்த குதிரை மேலே நின்று சாகசம் பண்ணுவாங்க. அது போல நம்முடைய விருப்பப்படி என்ன செய்யணும், இந்த மனக்குதிரையை பழக்க வேண்டும். என்ன செய்யணும், குதிரை என்பது மனம். அந்த மனத்தை நம்ம வசம் செஞ்சிட வேண்டும். அது மாதிரி வசம் செய்து விட்டால் முக்தி அடைவது மிகவும் எளிது. இதுதான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று தாய்மானவர் சொல்வார். சும்மா இரு சொல்லறை என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே என்று அருணகிரிநாதர் சொல்வார். இதை எப்படியாவது இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடிக்கிட்டே இருக்க மனசு என்ன செய்யுது, அதை ஒடுக்க வேண்டியிருக்கின்றது. அதை ஒடுக்குவதற்கு என்ன செய்யணும், அதற்காக அட்டாங்க யோகம் செய்ய வேண்டும். 8 அங்கங்களை உடைய அந்த அட்டாங்க யோகம் நம்ம திருமணத்துல விளக்கமாக பார்த்துட்டோம். யோகம் என்றால் இணைவது. இந்த ஜீவான்மா அந்த பரமான்மாவோடு அது இணைவது. அப்ப என்ன செய்யணும், அப்ப நம்ம ஆன்ம சிந்தனை என்ன செய்யணும், சிவனோடு இணைய வேண்டும். அதற்கு என்ன செய்யறார்கள், இன்னும் ஹடயோகம் பண்றாங்களா, அவங்க பிராணனும் அபானனும் இணைவது யோகம் என்று சொல்வார்கள். அது ஹடயோகம். நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் சிவன் கூட போய் சேரணும், சிவன் கூட கூடணும். இந்த சிவன் கூட கூடுவதுதான் யோகம் என்று சொல்வார்கள். அது போல குதிரைக்கு கடிவாளம் போட போல இந்த மனசுக்கு எது கடிவாளம்னா இந்த மூச்சு. எனவே அந்த மூச்சியை அடக்கினால்தான் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மனம் ஒருமைப்படும். அதுதான் சொல், திருதரு வழியை அடக்கிய நல்லது மனநிலை பெறாதால் என்று சொல்வார்கள். இதை மனத்தை அடக்க பயில்வது கிரியா யோகம். அந்த கிரியைக்கு என்ன செய்யணும், அதை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற 8 உறுப்பு கொண்டது. அந்த பயிற்சினால் என்ன செய்யும், மனம் புறம் போகாது. என்ன செய்யும், இந்த உள்ளுக்குள்ளே அடங்கிடும். இந்த மூச்சு இங்க வெளியில போகாம இதுலேருந்து இதுக்குள்ளேயே அடங்கிடும். அடங்குறப்ப என்ன செய்யும், இந்த இடத்துல மூச்சு மனசு ரெண்டுமே இந்த ஆக்ஞா சக்கரத்துல நிலைப்படும். அந்த ஆக்ஞா சக்கரத்தில் நிலைப்படும் போது அப்ப என்ன செய்யும், அங்க பெருமான் வெளிப்படுவார். எனவே இதை சகமார்க்கம் என்று சொல்வார்கள். சகமார்க்கம் நம்முடைய சுந்தர பெருமான் செய்தது. எனவே இந்த யோகத்துல சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா நமக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் தானே இருக்கு. அத முதல்ல நானும் சொல்றேன் இல்லையா, அந்த 4 தான் சரியை. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இது 2 சரியை. கிரியை என்பது என்ன, அத பிரத்யாகாரம் தாரணை இது 2 கிரியை. யோகம் என்பது என்ன, பெருமானை இங்கே தியானிப்பது, அது தியானம். சமாதி என்றால் என்ன, பெருமானோடு ஒன்று வயப்பட்டுவது, அதுதான் சமாதி. இது சகசிரத்தில் சொல்றோம். எனவே சரியை கிரியை யோகம் செய்வது எதற்காக, அது ஞானத்திற்காக தான். ஞானத்திற்கு ஏணிப்படியாக, முத்திக்கு ஏணிப்படியாக இது இருக்கின்றது. அதை ஆரம்பத்துல இத சாலம்ப யோகம் நிராலம்ப யோகம்னு சொல்லுவாங்க. சாலம்பம்னா அங்க ஒரு உருவம் இருக்கும். இந்த ஆதார யோகத்துல நம்ம கடவுள்லாம் வழிபடம் இல்லையா, அது பெருமானுடைய வடிவத்தை பற்றி செய்வது. அது நிரலம்பம்னா என்ன, நிரலம்பம்னா அந்த அகண்டாகார ஜோதி இருக்கு இல்லையா,
அந்த ஜோதியை வந்து நம்மை பற்றி பிடித்து விடும். அதான் வந்து நிராலம்பம் சொல்லுவாங்க. இதுவே சாலம்பம் என்பது ஆதார யோகத்தை குறிக்கும், நிராலம்பம் என்பது நிராதார யோகத்தை குறிக்கும். அந்த இரண்டின் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கும். ஆதாரங்கள் 6. அதே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகினை. எனவே மூலாதாரத்துல வந்து 4 இதழ் தாமரை இருக்கின்றது. அங்கே தேவதை வந்து விநாயகர். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் வந்து அங்க 6 இதழ் தாமரை இருக்கின்றது. அதற்கு தேவை பிரம்மதேவர். அதற்கு மேல தொப்புள் என்கிற மணிப்புரகம் இருக்கின்றது. அதற்கு தேவதை விஷ்ணு. அதற்கு மேல 10 இதழ் தாமரை. அப்போ இதயத்துக்கு வரோம், அங்க அநாகதம்னு சொல்லுவாங்க, அது 12 இதழ் தாமரை. அதற்கு தேவதை வந்து ருத்திரன். அப்புறம் அங்க விசுத்திக்கு வரோம், விசுத்திக்கு வந்து 16 இதழ் தாமரை. அதற்கு தேவதை வந்து மகேஸ்வரன். அப்புறம் ஆக்கினைக்கு வரோம், அது 2 இதழ் தாமரை. அதற்கு தேவதை வந்து சதாசிவர். அவருடைய மனைவி வந்து மனோன்மணி. இந்த மாதிரி ஒவ்வொரு படியா நம்ம 2 வருஷமா பண்ணோம்னா 12 வருஷத்துக்கு இங்க வந்துடும். இங்க வந்தோம்னா என்ன செய்யும், அந்த குண்டலி சக்தி படிப்படியா மேலே எழுந்து இங்க ஆங்கியக்கு வந்து வந்துடும். அப்ப என்ன செய்யும், அந்த குண்டலி ஆகிய அந்த சக்தி சுரூபம் என்ன செய்யும், நம்ம சிவத்துக்கிட்ட கொண்டு போகும். அந்த மாதிரி சிவத்துக்கிட்ட கொண்டு போறப்ப நம்முடைய மனம் வந்து லயமடையும், மனமே அற்று போய்விடும். எனவே நிராதார யோகத்துக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது இந்த ஆதார யோகம். ஆதார யோகம் போயிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், அந்த நிராதார யோகத்துக்கு போகணும். அங்க போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்துடலாம், இந்த சகசிரத்துக்கு வந்துடலாம். அங்க வந்தா அங்க 1000 இதழ் தாமரை இருக்கும். அங்கதான் அந்த சந்திர மண்டலம் இருக்கும். அங்கதான் அந்த என்ன செய்யணும், இந்த மூலாதாரத்து மூண்டலுக்கலை காலால் ஏப்பி இங்க கொண்டு வரும். இங்க கொண்டு வந்தா என்ன செய்யும், அங்க உடம்புல வந்து அமுதம் வந்து சுரக்கும். அந்த அமுதம் என்ன செய்யும், அது உள்நாக்கு வழியாக பட்டு பட்டு நமக்கு நிறை திரை மூப்பு பணிலாம் போயிடும், இளமை வந்து உண்டாகும். அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு அந்த சமாதி நிலை கைகூட விடும். எனவே இதை ஆன்மஸ்வரூபம் என்று சொல்வார்கள். எனவே நம்ம நிராதாரத்துக்கு போயிட்டோம்னா அப்பதான் எனக்கு தோணும், அப்பதான் அப்புறப்படல எண்ணில் எனக்கிரியார் யாரும் இல்லை, எண்ணில் யாரும் எனக்கினியார் இல்லை. ஆனா என்னை விட இனியவா ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னும் பர் ஈசன்னு சொல்வார். அப்பதான் பெருமான் வந்து என்னை விட எனக்கு இனிமையாக இருக்கின்றான், எனலும் எனக்கு இனியான் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த நிலை வந்து அப்பதான் உண்டாகும். அதுதான் வந்து ஞான நிலை. அதான் நம்முடைய மாணிக்கவாசகர் அடைந்த அது சன்மார்க்க நிலை, இந்த நாயகன் நாயகி பாவம். எனவே சரியை பயின்று கிரியைக்கு போய், கிரியை பயின்று யோகத்துக்கு போய், யோகத்தை பயின்று நம்ம என்ன செய்யணும், நம்ம ஞானத்துக்கு போனோம். இந்த ஞானம் என்பது இங்க மீதானம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆத்மானந்தத்தை தாண்டி நம்ம இங்க சிவானந்தத்துக்கு வந்து போறோம். இந்த சிவபோகத்தை அடைவதுதான் முடிந்த இந்த நன்னிலை. அதனால செய்யலாம், மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. நமக்கு குரு வந்து என்ன சொன்னாரு அப்படிப்ப அதுதான் கேட்டுக்கணும். குரு என்ன சொல்லுவாரு, பதி பசு பாசங்கள், அது தடத்த இலக்கணம் என்ன, அது சொரூப இலக்கணம் என்ன, அதுக்காக என்ன செய்வார், ஞான சாஸ்திரங்கள் கொடுப்பார். அந்த ஞான சாஸ்திரங்கள் நினைக்கணும், அதை கேட்க வேண்டும். கற்க கசடர கற்பவை, அது கசடு இல்லாமல் கற்க வேண்டும். கேட்டு என்ன செய்யணும், அதை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறப்ப என்ன செய்யணும், சிந்திக்கிறப்ப வந்து சிந்திப்பவன் ஒருத்தன் இருப்பான், சிந்திக்கப்படும் பொருள்னு ஒன்று இருக்கும், சிந்தனைன்னு ஒன்று இருக்கும். இதான வந்து காண்பான் காணப்படும் பொருள் காட்சி என்று திருப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன செய்யும், அப்போ வந்து சவிகற்ப ஞானம் வந்து வந்தோம். அப்போ என்ன செய்யும், அந்த மூன்றும் காண்பான் காணப்படும் பொருள் காட்சி மூன்றுமே ஒன்றாகிவிடும். அப்ப நிர்விகற்ப ஞானம் வந்து இருக்கும். அப்ப என்ன செய்யும், இந்த அறிவு வந்து தொழில் மாத்திரையாக செயல்படும். இப்ப நீ ஞானமாக நீ மாறிவிடுவாய். இதுதான் ஞான மார்க்கம், இதுதான் சிவசாயுஜ்யம், இதுதான் பரமுத்தி, இதுதான் அந்த விமலனாகிய சிவனுக்கு இடம். அதை அடைவதற்காக தான் நீ பிறந்திருக்கிறாய். அதற்காக தான் சிவபெருமான் உனக்கு என்ன செய்ய உருவாக வந்திருக்கின்றார். இதற்கு உண்டான இந்த திருமந்திர பாடல் வந்து சொல்லலாம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, இந்த நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். இங்கேயே நீ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்க வந்து ஒளி வீசும். அது பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம். அங்கதான் உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு உயிரா சிவன் இருக்கின்றான். இதை சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே, இதுதான் சிற்றம்பலம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த பாட்டுல நம்முடைய திருமலர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கிறது. ஆதார யோகம் நிராதார யோகத்துக்கு இந்த
அடிப்படையாக இருப்பது இந்த ஆக்ஞா சக்கரம் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த பாட்டு 9வது பாட்டு. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமத என்று உந்தி பெற பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பெற. ஏன் நீங்க சொன்ன மாதிரி 6 ஆதாரங்களை பார்த்துட்டேன். 6 ஆதாரங்களை கணபதி, பிரம்மன், ருத்ரன், விஷ்ணு, மகேஸ்வரன், சதாசிவன் என்ற அந்த 6 இருந்து அந்த உருவத்திறமையினையே நான் வந்து என்ன செஞ்சேன், தியானம் பண்ணிட்டேன். தியானம் பண்ணிட்டு அப்போது என்ன இருக்கும், அங்க இறைவன் இருக்கான், தியானிக்கப்படும் பொருளாக தெய்வம் இருக்கின்றது, அந்த உயிர் இருக்கின்றது, அந்த 2 வந்து இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன தியானம் பண்றப்ப ஆகா எனக்கு விநாயகர் காட்சி கொடுத்தாரு, சதாசிவமூர்த்தி காட்சி கொடுத்தாரு, திருமால் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா தியானத்துல இருந்து வெளிப்பட்டு வந்தோம்னு வச்சுங்க, வெளிப்பட்டு வந்தா என்ன செய்யணும், நம்ம மறுபடியும் உலக நிலைக்கு வந்துடும். ஆக்கில் அங்கே உண்டாய், நீ தியானம் செய்து ஆதார தியானம் செஞ்சினா உனக்கு அங்க தெய்வம் வந்து இருக்கிற மாதிரி தோணும். அல்லது அங்கு இல்லையாய், நீ தியானத்தை விட்டு வெளில வந்துன்னு வச்சுக்க, இப்ப பார்த்தது என்ன கற்பனை தானா உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அங்க இல்லாது இருப்பது போல தோன்றும். அப்ப நான் என்ன செய்யணும், தியானத்தின் போது நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறப்ப நாம் கூடியிருந்தது என்ன செய்யும், நம்ம வந்து இந்த தெய்வத்தோடு கிடையாது, என்னுடைய மன கற்பனைன்னு இவனுக்கு வந்து தோணும். அந்த மாதிரி தியானத்தின் போது அந்த தோன்றும் மறையும் தோன்றும் மறையும், அப்புறம் ரொம்ப நேரம் தோன்றும் கொஞ்ச நேரம் மறையும், அப்புறம் என்ன செய்யும், அது தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன, கண்ணை திறந்தாலும் சரி அவன் முழிச்சாலும் சரி, அவங்க எங்க பார்த்தாலும் அவனுக்கு சிவன் தான் வந்து தென்படும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். எனவே இந்த ஆதார இந்த உயிர் என்ன செய்யுது, அது படிப்படியாக ஒவ்வொரு நிலையை கடந்து என்ன செய்யுது, அது மேலே சொல்லி கொண்டிருக்கும். அந்த முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கும் போது அப்போது அந்த மாயா கருவிகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யும், அங்க உலகத்தையும் காமிக்கும், சிவத்தையும் காமிக்கும், மாறி மாறி காமிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் கடைசியில் என்ன செய்வான், அவன் அங்க தியான நிலைக்கு போயிடுவான். தியானிக்கும் போது இந்த தியானிக்கும் போது அங்க பெருமான் அல்லது அந்த தெய்வங்கள், அந்த உபாசிக்கும் தெய்வம் வந்து அவனுக்கு வெளிப்படும். இதை நீ பாவனைன்னு நினைக்காத, இது பாவனையின் மூலமாக நீ எட்ட முடியாது என்ற கருத்தை வந்து, ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா யத்பாவம் தத்பவதின்னு சொல்றாங்க. நீ எப்படி பாவிக்கின்றாவோ அதுவாகவே நீ மாறுகிறாய். நீ மனசு வந்து மாறுது. ஆனா இது வந்து மனம் கடந்த நிலை, புலன் கடந்த நிலை. அந்த நிலைக்கு போனா நீங்க வந்து பாவனை மட்டும் போத. நம்முடைய பாரதியாரே ஒரு பாட்டு படிப்பாரு, இந்த சிவானந்த நிலைன்ட்டு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை, காவி உடை வேண்டாம் கட்டை சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எய்வதற்கு. பாவனை மனசு பாவனையா இருக்கும். மனசு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்மையா வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த பாவனை வந்து நமக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உண்மை இன்னைக்கு கொண்டு போவாது. கிடைச்ச மாதிரி தோணும், காணல் நீர் மாதிரி கிடைச்ச மாதிரி தோணும், ஆனா கிடைக்காதுங்கிற அந்த வாடிவியல் காமெடி எப்படி வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனா வராது. அதாவது பாவனைனால அது வரும், ஆனா உண்மையில வந்து வராது என்று சொல்றார்கள். எனவே இப்ப ஆக்கில் அங்கே உண்டாய், நீங்க வந்து தியானம் பண்றப்ப உனக்கு இருக்க மாதிரி தோணும். அல்லது அங்கு இல்லையாய், நீ வந்து தியானம் பண்ணாதப்ப அங்க இல்ல மாதிரி தோணும். பார்க்கில் பரமதன்று உந்தி வர, அந்த நிலை வந்து பரம் கிடையாது, அது சிவபரம்பொருள் கிடையாது, அது பாவனைக்கு எய்தாது என்று உந்தி வர, அது பாவனையினால மனபாவனையினால உனக்கு கிடைக்காது. சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து 2 கருத்துக்கள் தான். ஒண்ணு வந்து ஆதார யோகம், நீ பண்ணல ஆதார யோகம்னா உனக்கு என்ன செய்யும் அப்படின்னா உனக்கு பதமுக்தி தான் கொடுக்கும். சரிங்களா, மகேஸ்வரனா உனக்கு மகேஸ்வர பதம் வந்து கிடைக்கும். இங்க போனா உனக்கு சதாசிவம் படம் கிடைக்கும், உனக்கு இங்க ருத்ர பதம் கிடைக்கும், உனக்கு விஷ்ணு பதம் கிடைக்கும், உனக்கு பிரம்மபதி கிடைக்கும், உனக்கு இந்த கணபதி அந்த பதம் கிடைக்கும். எனவே அந்த ஆதார யோக தேவதைகளை நீ வந்து என்ன செய்யற, தியானிக்கிற. அந்த மாதிரி தியானிச்சுன்னா உனக்கு என்ன செய்யும், அந்த பதமுக்தி தான் கிடைக்கும். சாலோகம் சாமீபம் சாரூபம் வரைக்கும் தரும். ஆனா என்ன செய்யும், சாயுஜ்யம் என்கிற பரமுக்தி கிடைக்காது. ஏன்னா அந்த சிவம் வந்து பாவனைக்கு அப்பாற்பட்டது. மனசு இருந்தால்தான் பாவனை இருக்கும். இங்க மனசை அட்டு போய்விட வேண்டும், இதே சிவம் வந்து பாவனைக்கு எட்டாது என்று சொல்வார்கள். எனவே நீ யோகம் பயின்னா அதுக்கு நீ மனசு பயிற்சி பண்ணும். இதுக்கு வந்து
தூள அருந்ததி நியாயம்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும், அந்த அருந்ததி நட்சத்திரம் இப்ப கல்யாணத்தப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணோட காலை தூக்கி அம்மி மேல வச்சு மெட்டியை மாட்டி விட அருந்ததி தெரியுதா, தெரியும்னு சொல்லுவாங்க, ஃபார்மாலிட்டிக்காக சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன செய்வார், குருவான வந்து காட்டுவாரு. ஆனா அருந்ததி நட்சத்திரம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதை என்ன செய்வாரு, அவர் நிக்கிற இடத்துல பார்ப்பாரு, ஒரு மரம் இருக்கும், அந்த மரக்கிளையை வந்து காட்டுவார். அந்த மரக்கிளையை தெரியுதா அப்படின்னு, மரக்கிளை தெரியுது. அந்த மரக்கிளை ரெண்டு பிரியுது இல்லையா, அது தெரியுதா, அது தெரியுது. அது வழியா பாரு, என்ன தெரியுது, ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்துல சின்னதா ஒரு நட்சத்திரம் இருக்கு பாரியா, அதுதான் வந்து அருந்ததி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இத தூள அருந்ததி நியாயம். தூளமா உள்ள அந்த மரத்தை காமிச்சு, மரக்கிளையை காமிச்சு, அப்புறம் வந்து அந்த நிலாவை காமிச்சு, அப்புறம் வந்து அந்த அருந்ததியை காமிக்கிறது. அது போல நீ என்ன செய்யற, இதை எளிதா வந்து அடைய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உபாயம் வழி வந்து ஃபர்ஸ்ட் நீ ஆதார யோகம். நான் எடுத்தோடனே நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. என்ன எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டருக்கு நான் சேர்ந்தணும். அப்பதான் என்ன செய்யணும், இனிமேல் ஆதார யோகம் படிக்காம எல்கேஜி யூகேஜி போகாம +2 பாஸ் பண்ணாம நான் டாக்டருக்கு படிக்க முடியாது. இனிமேல் இந்த ஆதார யோகம் என்பது அடிப்படை. அந்த ஆதார யோகம் நம்ம எப்படி செய்யறோம், தற்போதத்தோடு ஆன்மபோதத்தோடு செய்யறோம். அப்ப என்ன செய்யறோம், அப்ப மூலாவதுல இருந்து இந்த பிரம்மரந்திரம் என்ற அந்த சகஸ்ராரம் வழியில அங்கு உள்ள தேவதைகளை நம்ம வந்து தியானிக்கிறோம். அப்ப தியானிக்கிறப்ப நான் தியானிக்கின்றேன், அந்த நான் இருக்கும், அந்த தற்போதம் இருக்கும். அப்ப என்ன செய்யறோம், தியானிக்கும் போது அந்தந்த தானத்தில் அந்த தேவதைகள் உங்களுக்கு காட்சி கொடுக்கும், இருப்பது போல தரிசனம் கிடைக்கும். அத அந்த காட்சியே, அந்த தரிசனமே உனக்கு என்ன செய்யும், உனக்கு வேண்டிய இந்த உலகியல் பயணம் கிடைக்கும், அந்த பதமுக்தியும் கிடைக்கும். ஆனா இது என்ன செய்ய, இதெல்லாம் அண்டத்துக்கு உட்பட்ட அந்த பதமுக்தி. நீ உனக்கு என்ன வேணும், உனக்கு மறுபடியும் பிறக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யணும், பரிபூர்ண சாயுஜ்யம். இந்த அந்த சாயுஜ்ய நிலை கிடையாது. இந்த சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் ஒருவன் தான், மற்ற எந்த தெய்வங்களும் வந்து கிடைக்காது. எனவே தியானிக்கிறப்ப அந்த தேவதை இருக்கிறது, தியானிக்காத போது அந்த தேவதைகள் இல்லை. ஏன்னா இந்த ஆன்மபோதம் என்ன செய்யுது, அது வந்து அதோமுகமாக போர்க்கின்றது. அப்ப என்ன செய்யும், அது கற்பனை செய்யும், கற்பனை செய்வது எல்லாம் மாயா ரூபம். எனவே ஆனா சிவரூபம் எப்படி, அது வந்து மாயா ரூபம் கிடையாது, அது வந்து அருள் ரூபம், திருவருள் ரூபம். எனவே அந்த தேவதைகள்லாம் அவங்களுக்கு அந்த மாயா சரீரம் தான் இருக்குது, சுத்த மாயாவில் ஒன்று அந்த சரீரம் இருக்கின்றது. ஏன்னா இந்த தேவதைகளை போல நீ பாவனை வந்து செய்ய முடியாது. அதை சிவஸ்வரூபத்தை உன் மனதுக்கு அப்பாற்பட்டு தான் நீ அடைய முடியும். எனவே ஆதார யோகப்ப என்ன செய்யணும், நீ சிவஸ்வரூபத்தை நீ அடைய முடியாது. அங்க தாண்டி நீ என்ன செய்யணும், இங்க நிராதாரத்துக்கு போகணும். அதனாலதான் அவரு ஆக்கில் அங்கே உண்டாய், நீ தியானித்தால் அங்கே பெருமான் இருப்பார், அல்லது அங்கு இல்லையாய், நீ தியானிக்கலாம் உனக்கு அங்க கிடையாது. எனவே இந்த ஆதார யோகப்ப என்ன செய்யும், இதன் மூலமாக உனக்கு என்ன செய்யும், ஞானம் கிடைக்கும். எனவே அந்த குருவருளும் திருவருளும் மூலமாக அந்த ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் நிலைவதற்கு இந்த சரியை கிரியை யோகம் அது முதல் காரணம், அது குரு வந்து துணை காரணம். எனவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாயை வந்து முதல் காரணம், சிவபெருமான் வந்து நிமித்த காரணம், மற்ற சக்தி எல்லாம் வந்து என்ன செய்யலாம், அது துணை காரணம் சொல்ல இல்லையா. எனவே இங்க வந்து இந்த சரியை கிரிய யோகம்லாம் முதல் காரணம், குரு வந்து துணை காரணம், சிவன் தான் அவன் நிமித்த காரணம். எனவே இந்த ஆதார யோகம் என்ன செய்யும், அது சரியை கிரியை அந்த யோகம், அந்த யோகத்தை கிரியை யோகம் சொல்லுவோம். கிரியை நம்ம சில செயல் செய்யறோம், சில மூச்சு பயிற்சி வந்து செய்யறோம். போன தடவை கூட திருமந்தத்துல பார்த்தோம் இல்லையா, 2 மூச்சு பயிற்சி பார்த்தோம் இல்லையா. ஒரு மூச்சு பயிற்சி வந்து நாடி சுத்தி பிராணாயாமன்ட்டு இது பார்த்தோம். இன்னொரு மூச்சு பயிற்சி வந்து இங்க மூலாதாரத்துல இருந்து என்ன செய்யறோம், இங்க பிரம்மந்தத்துக்கு சோன்னு மூச்சு எழுத்துட்டு கம்முன்னு விடுறது. அது பிரேமாமா வந்து கொஞ்சம் பயன்படுத்தி அவங்க சில பயன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது போல மற்றவங்களும் அதை நீங்க செஞ்சு பாருங்க. எனவே இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். எனவே யோகம் செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும், சரியை கிடைச்சா உங்களுக்கு சாலோகம் கிடைக்கும், கிரியை கிடைச்சா உங்களுக்கு சாமீபம் கிடைக்கும், யோகம் செஞ்சா உங்களுக்கு சாரூபம் கிடைக்கும். இதை தாண்டி எங்க போகணும், அது சிவ சாயுஜ்யம், அந்த சாயுஜ்யம் கிடைக்கணும். எனவே அப்ப நீ என்ன செய்ற, இந்த தியானத்தின் மூலமாக நீ என்ன செய்யற, பார்க்கில் பரமதென்று, இந்த ஆதார யோகத்தால உனக்கு பரமுக்தி கிடைக்காது. எனவே பாவனை செஞ்சுதான் இருக்கணும், பாவனை செய்யறதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். மனசுன்னு இருந்தா நீ எப்படி இருக்க, நீ ஜீவனா இருக்க. எனவே அந்த பாவனைகள் என்ன செய்யும், அது வந்து
உங்க தற்போதம் என்கின்ற ஆன்ம போதம் வந்து முனைத்து நிற்கும். அது பாவனை கடந்தது அந்த சிவபரம்பொருள். எனவே சிவம் வந்து எப்படி இருக்கும்? இந்த தற்போது கூடிய எந்த பாவனைக்கும் எட்டாது. அந்த அண்டத்துக்கு உட்பட்ட அந்த தேவதைகள் தான், இந்த 33 கோடி தேவர்கள் தான் உங்க பாவனைக்கு வர முடியும், ஆதார யோகத்துக்கு பலன் வந்து கொடுக்க முடியும். ஆனா சாயுஜ்யம் அல்லது சிவனடிக்கையில நம்ம போறது அது வந்து இந்த யோகத்தால முடியாது. அது நிராதார யோகம் அல்லது மீதான யோகத்துக்கு தான் வர முடியும். எனவே இது பாவனைக்கு எய்தாது. பாவனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கருவி கரணங்கள் வேண்டும். அப்பதான் நேசம் இந்த கருவிகளோட கூடி நின்றுதான் நீங்க பாவிக்க முடியும். எனவே இதுல நான் என்ன சொல்றேன்னா, இதுல 4 நிலை இருக்கா சொல்றாங்க. ஒண்ணு, கருவிகளை கொண்டு பாவிப்பது. 2, கருவிகளை நீக்கி நின்று பாவிப்பது. 3வது வந்து இந்த இரு வகையும் இல்லாமல் கருவிகளை கூடி நின்றும் கருவிகள் நீங்கி நின்றும் அந்த 2ம் நின்று பாவிப்பது. 3வது வந்து அந்த எட்டாத சிவபரம்பொருளை எட்டியதாக பாவித்தல். எனவே பாவனை 4 வகைப்படும். ஒண்ணு, கருவிகளோடு கூடி நின்று பாவிப்பது. 2வது, கருவிகளை நீங்கி நின்று பாவிப்பது. 3வது, அந்த 2 வகையும் என்று பாவிப்பது. 3வது, அந்த எட்டா பொருளாகிய இந்த சிவபரம்பொருள் எனக்கு எட்டி விட்டது என்று பாவிப்பது. ஆனா இது எல்லாமே என்ன செய்யும்? இது அசத்தாகிய சுட்டுப்பொருள் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய உண்மையை காமிக்காது. அந்த உண்மையை காமிக்கணும் என்ன செய்யணும்? உங்களுக்கு திருவுருள் வந்து துணை செய்ய வேண்டும். எனவே அந்த திருவுருள் தான் குருவுருளாக வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். பாவிக்கின் மனாதி வேண்டும் என்று சிவபிரகாசத்தில் சொல்வார் இல்லையா? மனாதி இருந்தால்தான் உங்களை பாவனை செய்ய முடியும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து நிறைவு பாடல் 10வது பாட்டு. அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது இருந்தான் என்று உந்தி பெற தூய பொருள் இதென்று உந்தி பெற. அஞ்சே அஞ்சு ஆக, இந்த சிவாய நம என்னும் அந்த 5 எழுத்து அது 5 ஆக. சி என்பது இறை, வா என்பது திருவருள், யா என்பது உயிர், நா என்பது துரோதானம், மா என்பது மலம். எனவே இது 5 5ஆக இருக்கின்றது. 5 5ஆக என்ன? அறிவே அறிவாக. அப்ப என்ன செய்யணும்? உனக்கு அந்த ஆன்ம போதம் போடும். அந்த ஆன்ம போதம் அடங்கும் போது அந்த திருவுருள் ஞானமாகி அந்த அறிவு இருக்கும். எனவே உன்னுடைய அறிவை கொண்டு நீ என்ன செய்யணும்? மனவாதனையினால நீ மயங்காமல் இருந்தால் அப்போது சிவபரம்பொருளை நீ தியானிக்க முடியும். அந்த மாதிரி தியானிச்சா அப்போது என்ன செய்யும்? அந்த நிலையில் தூய்மையே வடிவாகிய சிவபெருமான் இவனே என்பதை நீ உணர்வாய். தூய பொருள் ஈது என்று உந்தி பெற. அப்படின்னா துஞ்சாது தூங்காமல் இருந்தால், இந்த அறிவு மயங்காமல் இருந்தால் அப்ப தூய பொருள் ஆகிய சிவம் வெளிப்படும். 5 என்பது திருவைந்தெழுத்து என்கிற பஞ்சாக்கரத்தை குறிக்கும். 5ஆக அது 5 பதங்களாக 5 பொருளாக அது இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? அறிவே அறிவாக என்ன செய்யணும்? ஆன்ம அறிவை விட்டு விட்டு என்ன செய்யணும்? திருவருள் அறிவு, திருவருள் ஞானத்தை கொண்டு நீ பார்த்தால் அப்ப என்ன? துஞ்சாது இருக்க வேண்டும். துஞ்சாமல்னா நீ தூங்காமல் மறவாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தா தூய பொருளாகிய சிவம் உனக்கு வெளிப்படும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இது கொஞ்சம் விளக்கத்தை வந்து பார்க்கலாம். எனவே இந்த அந்த அண்டமும் பிண்டமும் எப்படி இருக்கு? அது வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்யணும்? அந்த பஞ்சபூதங்கள் அல்லது 36 தத்துவங்கள் அவற்றிலிருந்து நீங்கி ஆன்மாவாகிய உன்னை வந்து அறிய வேண்டும். அதுதான் அறிவு. அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்து நீ என்ன பண்ணும்? அந்த ஆன்ம அறிவை கொண்டு சிவத்தை பற்ற வேண்டும். சிவத்தை பற்றும் போது நீ என்ன செய்யணும்? துஞ்சாது இருக்க வேண்டும். துஞ்சாதுன்னா அந்த கேவல நிலைக்கும் போடக்கூடாது, சகல நிலைக்கும் போடக்கூடாது. இந்த கேவல சகலத்தை தாண்டி நீ சுத்தத்துக்கு போகணும் என்கின்ற அந்த 3 கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சிவாயன் என்பது அந்த 5 எழுத்து தான். சி என்பது இறையாகவும், வா என்பது திருவுருளாகவும், யா என்பது உயிராகவும், நா என்பது துரோதானம் என்கிற மறைப்பாற்றலாகவும், மா என்பது ஆணவ மலமாகிய 5 பொருளாக உள்ளது. அப்பேற்பட்ட இந்த திருவுருள் ஞானம் தான். அதை நீ என்ன பண்ணும்? அதை தான் உனக்கு அறிவா வச்சுக்கணும். அந்த அறிவா வச்சுட்டுனா நீ மனவாசனையில மயங்காம இருப்ப. அந்த மாதிரி மயங்காம இருந்து சிவபரம்பொருளை நீ வந்து தியானிக்க வேண்டும். ஏன்னா இப்ப யோகத்தை பத்தி சொல்றாரு. அது என்ன செய்யணும்? அதை மயங்காம இருந்து நீ தியானித்து கொண்டே இருந்தால் அப்பொழுது தூய்மையே வடிவான
சிவபெருமான் இவனே என்று நீ வந்து உள்ளுவார். இந்த விஞ்ஞானம் உணர்த்தார் இல்லையா, உள் நின்று உணர்த்தார் இல்லையா, அதுபோல் உனக்கு நின்று சிவபெருமான் வந்து இதுதான் சிவபரம்பொருள் என்று சொல்லப்படும். இப்ப சிவாய நம என்ற அந்த ஜனத்தை வந்து சொல்லிட்டாரு. நமக்கு வந்து பஞ்சாக்கரம் வந்து பல வகைப்படும். ஒன்று வந்து ஸ்தூல பஞ்சாக்கரம், அது நமச்சிவாய என்று சொல்லப்படும். இரண்டாவது சூக்கும பஞ்சாக்கரம், அதான் சிவாய நம என்று சொல்லப்படும். மூணாவது அதிசூக்கும பஞ்சாக்கரம், அது சிவ சிவய சிவ, யா வந்து உயிர்ல இருக்கு, நடுவில் ரெண்டு பக்கமும் வந்து சிவ சிவன் இருக்கு. எனவே அதிசூக்கும பஞ்சாக்கரம், அங்க வந்து நாமா என்கின்ற அந்த துரோதனமும் மலமும் வந்து கிடையாது. எனவே அது அதிசூக்கும பஞ்சாக்கரம். சிவ 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 என்பது அது வந்து காரண சரீரம், அங்க உயிர் கூட என்ன செய்யுது, இந்த திருவுருள் அடங்கிடுது. எனவே அவங்க சிவ சிவ, கோயிலுக்கு போனா என்ன இருக்கும், அங்க சிவ சிவன் இருக்கும். அங்க சிவனும் அவனுடைய சக்தியாகிய திருவுருளும் இருக்கின்றது தான் சிவன் எழுதியிருப்பாங்க. அது காரண பஞ்சாக்கரம். அதுக்கப்புறம் வந்து சிவ என்பது அதை மனு என்று சொல்வார்கள். எனவே அதை விட்டு விடாத பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. அப்புறம் சி என்பது அது மகாமனு அல்லது நாயோட்டு மந்திரம். ஸ்தூல பஞ்சாக்கரம், சூக்கம பஞ்சாக்கரம், அதிசூக்கம பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மனு, மகாமனு என்கின்ற நாயோட்டு மந்திரம். எனவே அந்த அஞ்சு, அந்த திருமைந்து எழுத்து அஞ்சாக, அஞ்சு பதங்களாக, அறிவே அறிவாக, இந்த திருவுருள் கண் கொண்டு, இந்த திருவுருள் அறிவு கொண்டு நீ காண்பது துஞ்சாது இருத்தல், நீ தூங்காம மறக்காம இருக்கும். அந்த மாதிரி இருந்தா உனக்கு சிவம் வந்து வெளிப்படும். தூங்காம இருப்ப அந்த மலையிருள நீ மாட்டே கூடாது. ஆணவ மலம் வந்து வன்மையா பற்றுவது கேவல நிலை, மென்மையா பற்றுவது சகல நிலை. எனவே இந்த மலையிருள் பட்டு நீ மயங்காமல் இருந்தால் உனக்கு சிவம் வெளிப்படும். நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து உலகம்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. உலகம் வேறு, ஆன்மா வேறு, உடம்பு வேறு. அப்ப என்ன செய்வோம், இந்த உலகத்தையே ஆன்மாவை நினைக்கிறது. அவர்கள் வந்து உலகாயுதர்கள், இந்த உலகம் கொடுக்க இன்பம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் இந்த உடம்பையே ஆன்மாவை நினைக்கிறது, அது தேக ஆன்மா, அதுவும் வந்து மடமை தான். அப்புறம் இந்த இந்திரியங்கள் தான் ஆன்மா, இந்த இந்திரியங்கள் தானே அனுபவிக்குது அறியுதுன்னு அதுவும் ஆன்மா. அப்புறம் படிப்படியா போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அப்புறம் அந்த கரணம் ஆன்மா அப்படின்னு போறோம். அப்புறம் பிராணவாயு தான் ஆன்மான்னு போறோம். இதெல்லாம் படிப்படியா ஒதுக்கிட்டு என்ன பண்ணோம், கடைசியா வந்து இந்த அறிவு தான் ஆன்மா, அறிகின்ற பொருள் எதுவோ அதுவே தான் ஆன்மா. எனவே இந்த உடம்பு வந்து நமக்கு அந்நியம், இந்த உலகம் வந்து நமக்கு அந்நியம். ஏன், அதெல்லாம் ஜடப்பொருள். ஜடப்பொருள்லாம் என்ன, அந்த ஜடப்பொருளுக்கு வந்து அறிவு, இச்சை, செயல், இச்சை, கிரியை, ஞானம் மூணு கிடையாது. அது மாதிரி ஆன்மாவையும் சிவத்தையும் ஒன்னா கண்ணால பார்க்க முடியாது. கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன்னு, இது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. எனவே நம்ம என்ன செய்யறோம், இந்த உடம்போட செயல்பாட்டை வச்சு உயிர்னு ஒண்ணு இருக்குது. செத்த பணத்தை பார்க்குறோம், அதுக்கு செயல்பாடு எதுவும் இல்லை. ஆனா இந்த உடம்பு செயல்படுதுன்னா அங்க உயிர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்றோம். அப்ப என்ன செய்யறோம், அப்ப நம்ம வந்து இந்த உடம்பின் மேல் வச்சதை அதை பசுப்பொருள் உண்மை என்று சொல்வார்கள். அப்ப என்ன செய்யறோம், தேகமே ஆன்மா, இந்திரியமே ஆன்மா, அந்த கரணமே ஆன்மா, சூக்கும தேகமே ஆன்மா, பிராணனே ஆன்மா, விஞ்ஞானமே ஆன்மா, இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்த அந்த சமுதாயமே ஆன்மா என்று அதை 8 விதமாக இந்த மயக்கம் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பார்த்திருக்கோம், இந்த சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசத்துல நம்ம பார்த்திருக்கோம். எனவே அந்த ஞான நூல் கல்விகளால நம்ம தெரிஞ்சு இது எதுவுமே ஆன்மா கிடையாது, இதையெல்லாம் தாண்டியதுதான் ஆன்மா. அது படிச்சா மட்டும் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும், குரு வந்து உபதேசம் பண்ணணும். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அனுபவிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தில் சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த உண்மை வந்து பற்றும். அதுக்கு என்ன செய்வார், அவரு இந்த பஞ்சாக்கரத்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு தீட்சையில வந்து உபதேசம் பண்ணுவார். அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து அனுஷ்டானம், பூஜை இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் உண்டாகும். அந்த மாதிரி அனுபவம் வந்தா என்ன செய்யும், அப்போது இந்த ஆன்மாவின் தற்போதம் வந்து அடங்கும். இந்த தற்போதம் அடங்குற ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய இச்சை வந்து சிவத்தின் இச்சைக்குள் வந்து அடங்கும், இதனுடைய செயல் வந்து சிவத்தின் செயலுக்குள் அடங்கும், இதனுடைய அறிவு வந்து இந்த சிவ அறிவுக்குள் வந்து அடங்கிவிடும். அப்போது சிவத்தோடு அது இரண்டர கூடுகின்ற வழி. இதான் அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது இருப்பது. நம்ம சிவத்துக்குள் ஆன்மா அடங்கி நிற்கிறது இல்லையா, அந்த ஆன்மா அடங்கி நிற்பதுதான் அதான் நிராதார யோகம் என்று சொல்வார்கள். நீங்க மற்றதெல்லாம் வந்து ஆன்மாவை ஆதாரமாக கொள்வது, இது வந்து சிவத்தையே ஆதாரமாக கொள்வது, அதான் நிராதாரம். அப்ப என்ன செய்யும்,
இது வரைக்கும் ஆன்மானந்தத்தை, முதல்ல விஷயானந்தம் 5 விஷயங்களை அனுபவிச்சு இல்லையா, அது விஷயானந்தம். இப்ப இங்க ஆன்மானந்தத்தை அனுபவிக்குது. இதை தாண்டி என்ன பண்ணும், அது சிவானந்தத்துக்கு போகணும். அந்த சிவானந்தத்திலே அழுந்து அந்த தற்போதமும் நீங்கி என்ன செய்யும், அது அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். அப்பொழுது என்ன செய்வார், தீட்சை செய்யும் போது அது நிற்கும் முறையில் நின்று ஓதும் முறையில் ஓத வேண்டும். நிற்கும் முறைனா இந்த கெட்ட பழக்கங்களை நீக்கிட்டு நீ நிக்கணும். அது அப்போது ஓதும் முறை எப்படி, அது வாய் விட்டு சொல்வது, வாய் மற்றவருக்கு கேட்காமல் சொல்வது, தமக்கு மட்டும் கேட்கும்போது சொல்வது, அப்புறம் என்ன செய்வது, அது ஆன்மா மனத்துக்குள்ளே சொல்வது. இதான் வந்து உரை, வாசகம் இல்ல, வாசகம் அல்லது உரை, மந்தம், மானதம் என்கின்ற 3 வகையாக சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்கும்படி சொல்வது ஒண்ணு, தனக்கு மட்டும் கேட்கும்படி சொல்வது அது மந்தம், மனசுக்குள்ளே ஜெயிப்பது மானதம் என்ற அந்த 3 வழியா சிறப்ப. அப்ப என்ன செய்யும், அப்ப வந்து மனசு வந்து எப்பயும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அது சுத்த மானதமாக இருக்கும். சுத்த மானதமானா அது பாட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்றது. பற்றுப்பட்டு எனக்கென்று அந்த அந்த பாட்டு சொல்லுவோம் இல்லையா, சொல்லும்னா நமச்சிவாயவே சொல்றது. அந்த ஆன்மா அது எப்பயும் வந்து சிவாய நம சிவாய நமன்னு இந்த வாய்ப்பட்டுவும் தானாவே சொல்ல ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்ம ராஜ வீதியில போறது. ஆனா நம்ம என்ன போறோம், குறுக்கு வழியா போறோம். குறுக்கு வழியா போனா ஏதாவது முட்டு சந்தில மாட்டிக்குவோம். எனவே நம்ம என்ன செய்யணும், அந்த குரு உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த குரு உபதேச வழி நின்று அந்த சிவஸ்வரூபத்தில் கலக்க வேண்டும். கலக்கம்னா நமக்கு என்ன செய்யும், நமக்கு அந்த விகற்பம் வந்து போயிடும், சங்கல்பம் விகற்பம் போயிடும். அப்ப என்ன செய்யணும், சங்கல்பம் விகல்பம் மட்டுச்சுன்னா யான் எனது போயிடும். யான் எனது போயிடுச்சுன்னா ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த சிவன் கொடுத்த அந்த அறிவையே நீ கண்ணாக கொண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி கண்ணாக கொண்டிருந்தால் நீ என்ன செய்வாள், உனக்கு வந்து சிவன் வந்து காட்சிப்படுவான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீ என்ன செய்யணும், அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த 5 எழுத்தை, அந்த 5 எழுத்தையே நீ என்ன செய்யணும், அதை ஜபித்து கொண்டே இருந்தால் நீ என்ன செய்வாள், பெருமான் இந்த தூய பொருளாகிய சிவம் வந்து காட்சிப்படும். இதற்கு உதாரணமாக ஒரு திருமந்திரம், விஞ்ஞானத்தோர்க்கு ஆணவமே மிகுதனு. இந்த 3 வகை ஆன்மை பார்க்கணும் இல்லையா, அந்த விஞ்ஞானங்களுக்கு ஆணவம் மட்டும் இருக்கும். அந்த தஞ்ஞானத்தோர்க்கு தனு மாயை, அதுக்கப்புறம் பிரளயாக்கள் இருக்குங்களா, அவங்களுக்கு வந்து மாயை ஆணவம் என்ற அந்த 2 இருக்கும். அப்புறம் அஞ்ஞானத்திற்கு கண்மம் தனுவாகும். நமக்கு என்ன செய்யணும், நமக்கு வந்து ஆணவம் கண்மம் மாயை 3மே இருக்கு இல்லையா, அப்ப நமக்கு கண்மம். மெய்ஞானத்திற்கு சிவதனு மேவுமே. உனக்கு மெய்ஞானம் அடைஞ்சுதான் என்ன செய்யணும், அந்த சிவமே உனக்கு தனுவாக உனக்கு உடம்பாக நிற்கும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காரு. எனவே விஞ்ஞானத்தோருக்கு ஆணவம் தான் தனு, பிள்ளைகளுக்கு அந்த மாயை தான் தனு, நம்ம சகல வர்க்கத்துக்கு கண்மம் தான் தனு. உனக்கு மெய்ஞானம் கிடைச்சுன்னா அந்த சிவமே உனக்கு வந்து உடம்பாக நிற்கும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்தியார் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மகில் வளாது வைக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிக குறைவில்லாதவர்கள் வாழ்க. நான்மறையரங்கள் ஓங்க நட்டவம் வேலி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க. யானை தின நன்கு வாழ்க. மாடிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து வரலாம். சிவாய நமங்க ஐயா. மிக அருமையான விளக்கங்க. 10 பாடல்ல சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எடுத்திருக்கிற அந்த உதாரண கருத்தெல்லாம் மிக அருமை. முதல் பாடல்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க. முதல் பாடல்ல இருந்தே நல்லா அழகா எடுத்துக்கொண்டுன்னு போயிட்டீங்க. 10 பாடல் இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். நான் 3வது அமர்வுன்னு தெரியாத போட்டுட்டேன், 6வது பாடல் போட்டுட்டேன். அடியார் 7வது பாடல் இந்த வாரம் ஐயா எடுத்திருக்காரு. சிறப்பான ஒரு கருத்து முதல் பாடல் இருந்து சொல்றாரு. முதல் பாடல அகலமா இருக்கும் அப்படின்ற அந்த பாடல அழகா முதல்ல விளக்கத்தாரு. பெருமான் எப்படி இருக்காரு, நமக்கோசரம் கருணை புரிஞ்சுதான் வராரு இல்லையா. கருணை புரிஞ்சு நமக்கோசரம் அருள் புரிகிறாரு. அவர் நேராக வந்து அவர் அகலமா இருக்கிற பெருமானை நம்ம எப்படி உணரணும்ன்றத, அந்த பறவெளியில இருக்கிற பெருமானை எப்படி நம்ம உணரணும்னு சொல்லி அந்த கருத்தை ஐயா அழகா எடுத்து கொண்டு போனாரு. நிறைய பாடலுடைய விளக்கம் கொடுத்தாரு.
தனக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதவர் பெருமான். அது பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் காண்டருக்கு அறிய விளங்கக்கூடிய பெருமான, அந்த பெருமான் நமக்கு குருவாக எழுந்து நமக்கோசரம் வந்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டாரு. இதை ஆட்கொண்டு போய் என்ன செய்ய போறோம்னா, நம்ம திருவடி கூட்டி நமக்கு வந்து அருள் புரிகிறாரு, அவர் தானே வந்து இறங்குறாருன்ற அந்த முதல் பாடல் விளக்கம் கொடுத்தீங்க. 2வது பாடல் வந்து நமக்கெல்லாம் எப்படி வருதுன்னா, முன்னைய தவம் தான். அந்த முன்னைய தவத்தால் தான் நம்ம பெறுகின்ற பேரு. அப்ப என்னது, அவர் பெருமான் வந்து உடலோட நமக்கு வந்து இங்க வந்து அருள் புரிகிறார். அப்ப பெருமான் நம்ம எப்படின்னா, நம்ம பழக்கத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து உலகப்பட்டிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலகப்பட்டம் அந்த நீண்டு அந்த நிலையில தான் இருக்கிறோம். ஆனா அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு பெருமான் தான் நிலைத்த பொருள். அப்ப நம்ம என்ன பண்ண, அந்த ஐம்பொருள் எல்லாம் அடக்கி பெருமான் தான் நுகரும் பொருளான்னு நினைக்கணும். அந்த பழக்கம் நமக்கு வரணும். அந்த 2வது பாடல அழகா, பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்போதி என்பேனோ உந்தி பெற அப்படின்னு, ஒரு பொருளாலே என்று உந்தி பெருமான் தான் அந்த உலக பொருள்லாம் நம்ம நீக்க பெருமான் ஒரு பொருளாதான் நம்ம அதுலயே நம்ம அழுதி கிடக்கணும். அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற அந்த பாடல விளக்கத்தோட நிறைய 2 நாளாக 2 தொடர்பாவே அது அமர்வாக சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. 3வது பாடல்ல வந்து அவன் பெருமான் எப்படி வர்றாருன்னா, அவன் தான் அந்த திருமேனி கொண்டு நம்ம கோசரம் வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம அதை பற்றி நிற்கணும். அப்ப என்னது, நம்ம பற்றி நேர்ந்தா நம்ம பாசங்களை எல்லாம் நம்ம அறவே நீங்கி போயிடும். அப்ப அதன் பயனாக நமக்கு என்ன கிடைக்குன்னா, பிறவா பெருநிலை நம்ம அடையலாம். அதான் பிறவா பெரு வீடு பெறுதல அடையலான்ற அந்த பாடலை விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. நிறைய விளக்கம், அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாடல இருந்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சித்தியா இதுல இருந்து திருமந்தத்துல இருந்து பாடலாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக பேரின்மை நிலை, இதெல்லாம் நமக்கு என்ன, இந்த சிவநெறியை நிற்பதை பயனா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேரின்மை நிலை இருக்கு இல்லையா, அந்த பேரின்மை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, நம்ம அனுபவிச்சுதான் அதை உணரதான் முடியுது. நம்மளால சொல்ல வார்த்தைகளே கிடையாதுன்ற மாதிரி அந்த பாடல்ல வந்து அழகா எடுத்து கொடுத்தீங்க. 4வது பாடல்ல 5வது பாடல் ஏகனம் ஆகின்ற மாதிரி பெருமான் ஒருவன் தான், அந்த ஒருவன் என்ன ஒருவன் காண்க, அந்த எண்ணம் நமக்கு உயிரோட நம்ம கலந்து இருக்கிறான் பெருமான் அப்படின்னு நம்ம அந்த நினைப்பு வரணும். அப்ப நம்ம குருநாதான் நம்ம எழுந்தறிந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மையே ஒரு பொருளாக கருதி நம்ம அடிமை கொண்ட திறனை நம்ம ஒரு நேற்று ஒரு பாடல் போட்டிருந்தேன். எல்லாரும் விளக்கம் கொடுத்தாங்க, நன்றின்னு சொல்லி போட்டாங்க. அது என்னன்னா, நம்ம தாய் தகவல் நன்றி சொல்லதான் சொல்லியிருந்தோம். ஆனா அம்மா வந்து அதுல சொன்னாங்க, நன்றி வந்து பெருமான் தான் சொல்லணும். பெருமான் நம்ம நன்றி சொல்லம்மா வந்து ஆண்டான் அடிமை, நம்ம பெருமானுக்கு ஆண்டான் அடிமையா இருக்கணும்னு சொல்றோம். அந்த கருத்துல நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த நேற்று போட்ட பொருளை அந்த மாதிரி பெருமான் வந்து நமக்கு நம்மை அடிமை கொண்ட நம்ம நம்ம வந்து அடிமையாக நம்ம பெருமானுடைய வணங்கணும். அது உள்ள உருகணும். நம்ம வந்து எப்பவுமே என்ன பெருமானை நினைக்கிறது மட்டும் இல்லாத அவன் தான் உண்மை பொருள் என்ற நிலை நமக்கு வரணும். அந்த மாதிரி பெருமானுடைய நினைச்சிட வழிபாடு செய்யணும். அப்புறம் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், சிவன் செயல்தான். அந்த எண்ணம் நமக்கு வரணும். நம்ம என்ன செய்வோம், நான் எனது என்று அந்த பற்றோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாமே அவன் செயல்தான் அப்படின்னு நம்ம தன்முனைப்போட செய்யக்கூடாது. நமக்கு எல்லாம் வருது, காரணம் என்ன, துன்பம் வருதுன்னா நமக்கு நான் என்றது ஆணவம் தான். அப்படின்னா அந்த 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 5 வகையான கருவி கரணங்கள்லாம் நம்ம நீங்கி பெருமான் தான் மேலே அந்த நினைப்பு வரணும். அப்ப என்ன, நமக்கு நம்ம நான் என்ற தன்னை வந்து நம்மளை விட்டு தானாவே நீங்கி போயிடும். அப்படின்னு அதான் ஒரு பேரின்மை நிலை. அந்த நிலைக்கு நம்ம வரணும்ன்ற அந்த பாடலை விளக்கங்க. 7வது பாடல சிறப்பு சிறப்புங்க. எவ்வளவு நாள் நீங்க அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இதுக்கு எவ்வளவு நாள் தயார் பண்ணிருப்பீங்களே தெரியல. இந்த இருள் போன்ற மனசு வந்து உருகணும். அது எப்படி உருகணும்னா, பெருமானை நினைத்து நினைத்து உருகணும். அது எப்படின்னா உள்ள உருகணுமா, நம்ம உள்ள உருகி நிறைய பாடல் விளக்கம் இருக்குங்க. அதுல நிறைய படிச்சிருக்கிறேன். திருமந்திர பாடலதான் மற்ற பாடலுக்கெல்லாம் வந்து நிறைய நாயன்மார்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அது டக்குன்னு எடுத்து கொடுக்க வரல. ஆனா வந்து நம்ம எப்படின்னா உள்ள ஊறிக சிவபெருமானை எத்தனை நமக்கு பேருவது, இப்படி அவனுடைய கருணை வந்து நமக்கு எப்படிலாம் அருள் புரிஞ்சிருக்கிறான். அதை நினைச்சு நினைச்சு நம்ம உள்ள உருகணும். அது நம்ம நன்றியோட இருக்கணும்னு சொல்லி இந்த பாடலை அழகா நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த நிறைய எழுதியிருக்க. இப்ப வந்து நமக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யணும்ன்றதெல்லாம் நிறைய கொடுத்து, ஒவ்வொரு ஆதாரத்தின் மூலமா எப்படி போகணும், அந்த யோக நிலையை எப்படி அடையணும், அந்த யோக நிலையில நீந்தா நம்ம என்ன பக்குவ நிலை வரும், அந்த பக்குவ நிலையை வந்தனா என்ன பண்ணணும், நம்ம இறைவனுடைய கூடி நிற்க நிலை வரும். அந்த நிலைக்கு நம்ம வந்திருப்போம். நமக்கு சிற்றம்பலம் அந்த பெருமான் அந்த ஆக்கினி தவத்தை நின்று நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம சிற்றம்பலமே பேரொழியாக நமக்கு காட்சி கொடுப்பான் அப்படின்ற கருத்துல ஒவ்வொரு ஆதாரமாக நீங்க எடுத்து அப்படியே கொண்டு போனீங்க. அந்த மாதிரி சிறப்பான ஒரு பொருள் வந்து நமக்கு இந்த 7வது பாடல்ல பெருமான் வந்து ரொம்ப அழகா எடுத்து, இந்த எப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, முதுகுத்தண்டு வழியா அந்த 6 ஆதாரங்களையும் நம்ம வந்து நிலை பெற்று இந்த சகசர தலத்துக்கு போனோம். 1000 தாமரை நம்ம நினைச்சா நிராதாரமா இருக்குது. நிராதாரமா இருக்கக்கூடிய பெருமானது சகசர தலத்துல வந்து நமக்கு அருள் புரிவாரு என்றத அது 12 வருடம் தியானம் பண்ணும். ஒவ்வொரு
நிலைக்கும் 12 வருடம் தியானம் பண்ண நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருடம் 6 ஆதாரத்துக்கு 12 வருடம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சிறப்பா கொடுத்தீங்கயா. அந்த 6 ஆதாரத்துக்கும் அந்த யோகம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த மெய்ப்பொருள் ஆதாரம் என்ன, நிராதாரம் என்ன, ஆதாரியாக என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் எடுத்து சிறப்பா கொடுத்தீங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய பாசம் நீங்களும். அப்ப அந்த பாசம் நீங்க விவாதத்தை இந்த ஆதாரம் நம்ம சொல்லப்படுகின்றது. அப்ப நம்மளோட சிவன் சிவ யோகமா மாறிடும். நம்மளுடைய மனசினது அந்த நிலைக்கு நம்ம மாற தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னா மனம் நம்ம அடங்காது. மனம் எப்பயுமே அடங்காது. அப்ப மனம் அடங்குனா நம்ம அட்டாங்க யோகத்தை தான் வழிபாடு செய்யணும். அந்த அட்டாங்க யோகத்தை அழகா போனதுல நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு திருமந்திரத்துல. அந்த மாதிரி அட்டாங்க யோகத்திலும் செய்யணும். அப்ப அந்த மாதிரி நிலையோட நம்ம இறைவனோட அப்படின்னா நம்ம கிடையாது சிவனோட நம்ம கூடி மனம் கடிவாளம் தான். அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிச்சி மனசு அடங்கணும். அப்ப சகமா இருக்கும். அந்த மார்க்கணும் ஒவ்வொன்றா நமக்கு நிலை பெற்று சரீர யோகம் மூலியமா போய் அந்த அட்டாங்க யோகத்துல போயிட்டு மூலாதாரம் அந்த பிரத்யாக மூலாதாரத்துல நம்ம வழிபாடு செய்து அந்த ஒவ்வொரு நிலைக்கா நம்ம போய் ஆக்கினையில போயிட்டு அப்புறம் பெருமா நம்ம உணரணும்ன்றத அழகா ஒவ்வொரு ஆதாரங்களும் என்னென்னு சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க. என்ன தொப்புள் கூட இதயம் பண்ணு தமர் விசுத்தில் அப்படின்ட்டு மகேஸ்வரர் சதாசிவன் ஒவ்வொரு நிலையா எடுத்துட்டு போய் அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. அப்ப நம்ம எப்படி சிவனோட கூடி இருக்கணும், யோகா நிலையிலே இருக்கணும். அந்த வழியதான் பையா சொன்னார். ஆதாரம், மூணாதாரம், சுவாசிதானம், மணிப்புரம், அநாதகம், சுத்தி ஆதி, அந்த 6 ஆதாரங்களையும் போட்டு அதான் நிராதாரம் அப்படின்ட்டு அந்த நிலைக்கு நமக்கு எடுத்துட்டு போய் விளக்கம் கொடுத்தாரு. 8வது பாடல்ல மிக சிறப்புங்கய்யா. நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தியா. அத திருமந்திரத்தை ஒரு பாடல் நெற்றிக்கு நேரே புருவத்தி இடைவெளி திருமந்திர பாடல் 2770வது பாடல்ல, அதாவது நம்ம எப்படின்னா ஆஞ்ஞா சக்கரத்துல இந்த கவனத்தை நிலை நிறுத்தணும். அந்த நிலை நிறுத்தி தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்யதான் அந்த சிற்றம்பலம் இருக்கிற பெருமானே நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த விளக்கத்தை அழகா எடுத்து அந்த திருமந்திர பாடலை எடுத்து கொடுத்தாரு ஐயா. அந்த ஆதாரத்தை சிறப்பு என்னன்னா அந்த 9வது பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அந்த 6 ஆதாரம் இருக்கணும். அந்த நிலையிலேயே தியானத்தை நினைச்சு வழிபாடு செய்யணும்னா பெருமானோட ஒன்று கூட ஒரு ஆற்றமை கிடைக்கும். அப்ப அந்த விடுபடக்கூடாது. அந்த நிலையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்றத அந்த ஆராய்ந்து அந்த சிவபெருமானுடைய அந்த நிலையை நம்ம அந்த என்ன சொல்றது அந்த யோக நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம என்னது பெரிய ஒரு இதுவே நமக்கு கிடைக்கும். அது என்னது உயிர் நமக்கு என்னதுன்னா படிப்படியாக அந்த பாச நிலையெல்லாம் நீங்கி அந்த இறைவனோட ஒன்றுபட நிலையில நம்ம நிக்கலாம். அந்த யோக நிலையில ஏனது பாவனைன்னு சொல்லி ஒரு பாடல் எடுத்து கொடுத்தாரு. என்ன பாரதியார் பாடல், பாவித்தல் ஒன்றே போதுமடா மனதாறு என்ன அந்த மனதாறு நம்ம பெருமான வணங்கணும். சும்மா நாமளும் வணங்கனோட மனதாறு எண்ணி பாவித்து அவனது அருளை பெறுவதே போதுன்ற அந்த பாடலை எடுத்து கொடுத்து இறைவனுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைத்துல பட்டட்ட நிலையை விளக்கக்கூடியது. அந்த ஆழமான நிலையை நம்ம சித்தித்து தியானம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நிலையா ஐயா குருநாதனுடைய அந்த நிலையை எடுத்து நமக்கு கொடுக்கிறாரு. அந்த 9வது பாடல்ல அதனோட அப்புறம் பயன் என்ன அப்படின்னா 5 ஆஹா என்ன விளக்கம். அது ரொம்ப சிறப்பு. எல்லா நாமத்தையும் சொல்லிட்டாரு. சிவாய நமதுல நமச்சிவாய, சிவாய நம, சிவ அப்படின்னு அந்த 5 எழுத்தையும் என்னென்ன சொல்லக்கூடியது. 5னா திருவந்த எழுத்து, 5ஆக 5 பதங்களா இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்து எப்படி நம்ம கண் கொண்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த நினைச்சே வழிபாடு செய்யணும். அப்ப என்னது துஞ்சாது இருத்தல்றதுக்கு நல்லா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. மறவாம இருக்கணும்ன்ற பொருள் மட்டும் இல்ல, மனநிலை மயங்காது இருக்கணும். 2 அர்த்தம் அதுல. அந்த மயங்காது இருந்து அந்த பெருமானுடைய அந்த நிலையிலே இருக்கணும். அந்த நிலையிலே இருக்கணும். எந்த நேரமும் அந்த நிலையிலே நம்ம இருக்கணும். சிறிது காலம் நம்மளோட ஆன்மா எப்பவுமே என்ன போறோம், அப்பப்ப மறந்து விட்டுதான் அறியணுவாங்க இல்லையா. அந்த நிலைக்கு போகாம அந்த 5 எழுத்து மந்திரத்தை நிலைத்த பொருளா இருக்கக்கூடிய பெருமான நினைந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா பேரின்ப நிலையை அடையலான்ற அந்த பாடலோட அந்த 10 பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. மிக அருமைங்கய்யா. ஒவ்வொரு பாடலையும் உதாரணம் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. ஏகப்பட்ட விளக்கம், ஏகப்பட்ட உதாரணம் அப்படின்றத நல்லா மேலோட்டமா தான் நான் சொல்லியிருக்கிறேன். மனம் அடங்கணும். அந்த அடங்கினால் பெருமானுடைய அந்த நிலைக்கு அடையலான்ற மாதிரி அந்த 5 எழுத்தினுடைய விளக்கமும் ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்கயா. அடியனுக்கு தெரிந்த வரைக்கும் தோராயமா அப்படியே குறிப்பா சில எடுத்து சொன்னேன். எதுவும் எழுதல, சும்மா அப்படியே மேலோட்டமா நீங்க சொன்ன கருத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உதாரணமா எடுத்து கொண்டு போனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்த நீயோட வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. சரி, சிவாய நம. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மற்ற அடியார்கள் நீங்களோட கருத்தையும் சொல்லலாம். சிவாய நம. மிகவும் நன்றிமா. ஒரு அழகான தொகுப்புரை 10 நிமிஷத்துல அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. நல்லா சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கய்யா. மற்ற அடியார் பேசலாங்கம்மா.
திருச்சிற்றம்பலம் ஐயா, திருவடி வணக்கம். நல்ல அருமையான வகுப்பு ஐயா. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறது இந்த அடியாருங்களுக்கு ரொம்ப நாங்கள் பண்ணதாக பயனை இந்த இறைவன் நம்மளை எப்படி பிறக்க வச்சிருக்கிறாரு, எந்த இடத்துல எந்த ஊரில் எப்படி எந்த இதில் நல்லபடியாக கைகால் நோய் நல்லபடியாக கைகாலோட அறிவோட பிறக்க வச்சுக்கிறாரு. அதை நினச்சி அந்த நன்றியை நினச்சி 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 இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்ம மனசு கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு அவர்கிட்ட நெருங்குறோம். இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னும். அவருடைய அந்த இதை நினச்சா நம்ம உணரதான் முடியுதே தவிர சொல்ல முடியாது. அதை தான் நினைக்கிறேன் நான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரிங்க, திருவடி வணக்கம் ஐயா. சிவாயனமே திருவடி வணக்கம் ஐயா. ஐயா, கம்பன் விட்டு சரியும் கைபாடும் கவிபாடும் என்பது போல ஐயா அவர்களுடைய பேச்சு தேனினும் இனிதாக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. மேலும் மேலும் நீங்க உங்க பேச்சை கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு அருள் புரிய வேண்டும். அப்படி மறந்துட்ட மத்தியெல்லாம் இன்னைக்கு கரெக்டா எடுத்து பேசினேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சிவாயனமே திருச்சிற்றம்பலம் ஐயா. மிகவும் நன்றி பாலண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு உங்க குரலை கேட்க முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய குரல் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஐயா சுவாயனம் ஐயா, நான் மலேசியால இருந்து பேசுறேன் ஐயா. சிறப்பா இருந்துச்சு ஐயா. எங்க பிறந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை பிரியாம நினைவால இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு ஐயா. உள்ளம் உருகி கசிந்து உருகிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்கு ஐயா. நான் நிறைய சிவபெருமான உருகுவையா. அந்த பாடல் பாடினா அப்படியே கண்ணாலே ஆரூரா அப்படி சொன்னா, உன்னை மறக்கலும் ஆமை என்னுயிர் ஆரூராரே மறக்கலும் ஆமை அப்படின்னு அந்த பாடலோட எனக்கு கண்ணீர் கண்டு வந்துடுற ஐயா. இப்ப கூட ஒரு விண்ணப்பம் நான் வச்சிருக்கேன். ஆழி தேர பார்க்கணும்னு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா இறைவானு மனசாலேருந்து நான் கண்ணீர்ல நீங்க சொல்ற வார்த்தை அவ்வளவும் இறைவனை சேர்க்குது ஐயா. உண்மையிலேயே இறைவன் அவரு இல்லாத நம்ம இல்ல ஐயா. அவரு தான் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு உயிரிலும் அணுவுல எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறாரு. அதை உணரணும். உணர்ந்தாதான் இறைவன் அணுக முடியும். நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான உரையமா. நீங்க வெள்ளத்துல கலந்துக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமைமா. நல்லா சொன்னீங்கம்மா. அது ஆரூரா ஆரூரா என்று அலரா நில்லே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவாரு. எங்கனம் பிடிந்திருக்கேன் என் ஆரூர் பெருமானையே என்று சுந்தரர் பாடுவாரு. அதெல்லாம் பாடுறப்பே மனசு கரியும். நீங்க சொன்ன மனசு கரியும், கண்ணிலே நீர் வரும். நல்ல ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுத்தீங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இப்படிப்பட்ட ஒரு குரு மாதிரி இருக்காரு எனக்கு திடீர்னு நான் அந்த குரூப்ல இணைஞ்சேன். நம்பியாரூர்ல எல்லாம் வருங்க. அதனால நானும் இன்னைக்கு என்ன யாரு வர்றான்னு பார்த்தா நீங்க இறைவன் மாதிரி சொல்றீங்க. சந்தோஷம் ஐயா. மன மெய்மொழிகளா அவனுங்க. திருவடிய வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. மற்றவர்கள் உரைச்சுங்கம்மா. ஐயா ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. கண்ணப்பர் இடையரா அன்பு தெரியுங்க. வரகுண பாண்டியனுடைய அன்பு என்னன்னு எனக்கு புரியலைங்கய்யா. அதுமா வரகுண பாண்டியன் பாண்டிய நாட்டை அரசாஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அரசாஞ்சிருப்ப அங்க என்ன பண்ணுவாரு, குதிரையில போவார். குதிரையில படுப்பா. அங்க ஒரு பிராமணன் படுத்திருப்பான். அவன் மேல அந்த குதிரை கால் பட்டா இறந்து போயிடுவான். இறந்து போனவொடனே அவங்க பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். பிரம்மஹத்தி தோஷம் வந்தவுடனே அவன்கிட்ட போய் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் கேட்பான். சொக்கநாத பெருமானே எனக்கு இந்த பிரம்மஹத்தி நீ தான் நீக்கணும் அப்படிம்பாரு. அதுக்கு அவரு என்ன சொல்லுவாரு, இது திருவிடமருதூர் போனாதான் உனக்கு நீங்கும்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இன்ன விட இன்ன தளத்து இன்னவரால் நீங்களும் ஒரு நியதி இருக்கு. இப்ப நான் எப்படி திருவிடமருதூர் போக முடியாது? சோழன் எனக்கு எதிரியா இருக்கானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெருமான் சொல்லுவாரு, அந்த சோழன் உங்ககிட்ட படையெடுத்து வருவான். நீனா சண்டை வளர்க்க வேண்டாம், அவன் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். நீ அவனை வெட்டிக்கிட்டே போறப்ப என்ன பண்ணுவேன், திருவிடமருத்து தாந்தோன்னா ஓடி போடுவான். அப்ப நீ என்ன பண்ணு, திருவிடமருத்துல போய் நீ தரிசனம் பண்ணும் பாரு. உடனே இறக்கிட்டே அங்க போவான். அங்க போனவொடனே திருவிடமருத்து வந்தவொடனே கோயிலுக்கு போவான். கோயிலுக்கு போயிட்டு கிழக்கு கோபுர வாசல்லையே போயிட்டு நீ மேற்கு புறமா போயிடுங்கிற. கிழக்கு புறம் மேற்கு இந்த பிரம்மஹத்தி அங்கேயே நின்றுகிட்டே இருக்கும். திரும்ப வருவான் பிடிச்சிக்கலான்னுட்டு.